ஸ்ரீதேவியே நமக. किं दुष्करैर्नः क्रतुभिः तपोव्रतैः दानादिभिः वा द्युजयेन फल्गुणा न यत्र नारायणपादपङ्कजस्मृतिः प्रमुष्ट அதிசய இந்திரிய உத்சவாத். ஸோ துஷ்கரைஹி கிருதுபிஹி கிம் நக, ரொம்ப செய்யவே முடியாது அப்படிப்பட்ட யாகங்கள்லாம் செய்யறலாம் ரொம்ப கஷ்டம். துஷ்கரம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்கே பாரதத்தோடு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். பாரத தேசத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நாராயணர் நாரதருக்கு பாரதத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கார். தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் கூட இங்கே பாரதத்தை பற்றி புகழறான். அந்த புகழ்ச்சி தான் இப்போ பார்க்குறோம் நம்ம. ஸோ தேவர்கள் சொல்கிறாளாம், முனிவர்கள் தேவர்கள்லாம் சொல்கிறாளாம், நம்ம தபஸெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கிரதுபிகி தபோவிரதை தபஸ் விரதங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆப்போறது? ஒன்றும் இல்லை, ஆப்போறது இல்லை. தானாதிபிகிவா தானம் கொடுக்கறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹி தியூஜயேன ஃபல்குணா தியூஜயேன, ஃபல்குணான்னு ரொம்ப சின்னது. சொர்க்கமெல்லாம் இந்த பாரத பூமியை கம்பேர் பண்ணும்போது நத்திங்ன்றாவா. ஸோ இப்படி பூமி அந்த சொர்க்கத்தை ஜெயிச்சிட்டோம், தியூன்னு சொர்க்கம். ஸோ தியூ ஜெயேனா, ஸோ துச்சமான இந்த சொர்க்கத்தை ஜெயிக்கிறதுனால ஆவது என்ன? ந எத்திர நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதிகி, அங்கே போயாச்சுன்னா ஆடம்பரம், அங்கே அப்சரஸோட ஆட்டம், கந்தர்வர்களோட பாட்டு இதெல்லாம் உட்காந்து ரசிச்சுன்னு உட்காந்துருக்கோம் சொர்க்கத்துக்கு போய். ஸோ அங்கே போனாலும் நாராயணனே மறந்து விடும். ஏன்னா அங்குள்ள சொர்க்க பூமியோட சுகத்தை பார்த்து பார்த்து நாராயணனுடைய பாத பங்கஜத்தோட நினைவே போயிடும். ந எத்திரனா எந்த சொர்க்கலோகத்தில் பகவானுடைய நினைப்பை போய்விடுகிறதோ பிரமுஷ்ட அதிசய இந்திரிய உற்சவாத்து, ஏன்னா இந்திரியங்களுக்கு உற்சாகமாக இருக்குது, ஒரே உற்சவமாக இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எப்போதும் சொர்க்கலோகத்தில் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ அந்த உற்சவத்தில் இந்திரியங்கள் திருடப்பட்டு விடுகின்றன. பிரமுஷ்ட மோஷனம் திருட்டு. ஸோ இந்திரியங்கள் எல்லாம் திருடு போய்டுறது, பகவானை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இப்படிப்பட்ட சொர்க்கம் அடைந்து லாபம் என்ன? நெய்வாலாம் முனிவர்கள் தேவர்கள் எல்லாமே அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறா இந்த பாரதத்தை பார்த்து. किं दुष्करैः नः क्रतुभिः तपोव्रतैः स्नानादिभिः वा द्विजयेन फल्गुणा न यत्र नारायणपादपङ्कज स्मृतिः प्रमुष्ट அதிசய இந்திரிய உற்சவாத். சாரி நான் மாட்டேன். என்னது? कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् क्षण आयुषां भारतभूजयोः वरं क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः संन्यस्य संयान्ति अभयं पदं हरेः. பூஜயக வர. ஓகே, கல்பாயுஷாம். இப்போ சொர்க்கத்தில் இருக்க அமரர்கள்னு சொல்கிறோம். ஏன் அமரர்கள்னு சொல்கிறோம்? அவளும் ஒரு நாளைக்கு சாத்தான் போகிறா. பிரம்மாக்கே ஆயுசு முடிய போகிறதுன்னு சொன்னால் தேவர்கள் போக மாட்டாளா? எல்லாரும் போயிடுவா. ஆனாலும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் மறிக்காதவர்கள், மரணம் இல்லாதவர்கள்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, பிரம்மாவுடைய ஒரு கல்பகாலம் முழுக்க இருப்பா. 1000 சதுர்யுகம், 1000 சதுர்யுக ராத்திரி அப்படி இருக்கக்கூடிய கல்பகாலம் முழுக்க அவள் உயிரோடு இருக்கிறனால தான் நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவரை அமரர்கள் சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு சொர்க்கத்தில் கல்ப ஆயுஷாம், கல்பகாலம் வரைக்கும் நம்மளால் இருக்கலாம், நமக்கு ஆயுசு இருக்குது. ஸ்தான ஜெயாத், அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நம்ம ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்தானத்தை நம்ம ஜெயிச்சிருக்கோம். புனர்பவாத், ஆனால் திரும்பி பிறக்கணுமே. அவ்வளோதான் கல்பாயுஷம் இருந்தால் கூட ஒரு காலத்து திருப்பி பிறக்கத்தான் வேணும். புனக பவாத்து, திருப்பியும் பிறவி உண்டு. க்ஷண ஆயுஷாம் பாரதபூ, அதாவது இங்கே நம்மளுக்கெல்லாம் என்னது க்ஷண ஆயுஷம், அவளை கம்பேர் பண்ணது ஒரு க்ஷணத்தில் நம்ம செத்து போயிடுவோம். ஸோ அப்படி க்ஷண ஆயுஷ் இருக்கக்கூடிய பாரதத்தில், பூன பூமி, பாரத பூமியில் ஜெயக அது பிறத்தல். ஸோ ஜெயகங்கிறது பிறத்தல். ஸோ பாரத பூமியில் க்ஷண ஆயுஷ் இருந்தாலும் போருமே, அதுவே வரம், அதுவே சிறந்தது, நமக்கு சொர்க்கமே வேண்டாம் இப்படிலாம் நினைக்கிறா தேவர்கள். ஸோ க்ஷணேன மர்த்தியேன, அப்படி ஒரு க்ஷணமாக இருக்கக்கூடிய மர்த்தியனது மரணிக்கக்கூடிய உடல். ஸோ இந்த இப்படி சாகக்கூடிய ஒரு க்ஷணத்தில் மறிக்கக்கூடிய இந்த உடலை வைத்துக்கொண்டு மனஸ்வினக கிருதம், அதாவது ஆத்மாராமர்களாக மனசுலேயே பகவானை நினைக்கிறா. இப்போ நம்மெல்லாம் நினைக்கிறதே இல்லை. இவாள்லாம் ஒரு க்ஷணம் ஆயுசு இருந்தால் கூட அவள் மனசில் பகவானையே தியானம் பண்ணி இருக்கக்கூடிய அவள் அப்படி மரண தர்மத்தோடு இருந்தால் கூட அப்படி இருக்காவா. சந்நியசிய, அப்படி உலகத்தை எல்லாத்தையும் துறந்து
எல்லாத்தையும் வேண்டாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சந்நியாச இதை மேற்கொண்டு சம்யாந்தி அபயம் ஹரேகே பதம், பயமே இல்லாத ஹரியுடைய பதமான அந்த மோட்சத்துக்கு சம்யாந்தி செல்கிறார்கள். ஸோ இங்கே சனாயுஷ் இருந்தால் கூட பகவானை நினச்சி அப்படியே மோட்சத்தை அடையக்கூடிய வசதி இந்த பாரத பூமியில் பிறந்தவாளுக்கு இருக்குது. நமக்கு அது கிடையாது, நம்ம திரும்பி பிறந்த ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறேன். கல்பாயுஷாம் ஸ்தானஜயாத் புனர்பவாத் க்ஷண ஆயுஷாம் பாரத பூஜயः வரம் க்ஷணேன மர்த்யேன கிருதம் மனஸ்வினः சந்யஸ்ய சம்யாந்தி அபயம் பதம் ஹரேः ந யத்ர வைகுண்டகதா சுதா ஆபகா ந சாதவः பாகவதாः ததாஸ்ரயாः यत्र यज्ञेशमखाः महोत्सवाः सुरेशलोको अपि न वै स सेव्यताम्. எந்த இடத்துல வைகுண்ட கதாசுதா ஆபகா, வைகுண்ட கதான்னு வைகுண்டகாங்கிறது விஷ்ணுக்கே ஒரு பேர். ஏன்னா குண்டகா அவருக்கு ஒரு குற்றம் குறை கிடையாது, அதனால வைகுண்டகான்னு பேர் விஷ்ணுக்கே. ஸோ அந்த பகவானுடைய விஷ்ணுடைய கதைகள், அந்த சுதானது அமிர்தமான கதைகள், அந்த அமிர்த நதி எங்கே இல்லையோ ந எத்ரா, அப்போ சொர்க்கத்தில் அந்த பகவானுடைய கதையே இல்லை. ந சாதவக சாதுக்கள் இல்லை, பாகவதாக பக்தர்கள், பாகவதாக பக்தர்கள் ததாசிரியாக, அதாவது பாகவதாகனா பக்தருடையவர்கள், அவரை அண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய மற்றவர்கள். ஸோ அவரை ததாசிரியாக அந்த பாகவதர்களை சத்சங்கம் இல்லை, அதான் அர்த்தம் மொத்தத்தில். ஸோ அப்படி அந்த ஆசிரியம் இல்லாதவர்கள். ந எத்திர யக்ஞேஷம் மகாஹா, ஸோ யக்ஞ ஈஸ்வரனான அவருக்கு மகங்கள், மகனது யாகங்கள், எங்கே யாகமெல்லாம் இல்லையோ, மகா உற்சவங்கள், அதெல்லாம் பெரிய உற்சவமெல்லாம் கொண்டாடப்படுறது இங்கே பாரத பூமியில் பார்த்தா பகவானுக்கு தினம் உற்சவம். அந்த உற்சவங்கள்லாம் எங்கு இல்லையோ அப்படிப்பட்ட சுரேஷ லோகக, அப்படிப்பட்ட சுரன் வாழ்கள் தேவர்கள் வாழக்கூடிய அந்த லோகமாகப்பட்டது அப்பி ந வைச சேவியதாம், அது தேவலோகமாகவே இருக்கட்டுமே, தேவலோகமாக இருந்தால் கூட அதை கொண்டாட தேவை கிடையாது அப்படின்னு அவளே சொல்கிறான். ஸோ அங்கே பகவானை பற்றி நினைப்பில்லை, பகவானுடைய கதைகள் கிடையாது, யாகம் கிடையாது, சாதுக்கள் இல்லைன்னு அவளே ஃபீல் பண்ணுறா. இப்போ यत्र वैकुण्ठकदा सुधा आर्पगा न साधवः भागवताः तदाश्रयाः न यत्र यज्ञेशमकाः महोत्सवाः सुरेशलोकः अपि न वै स सेव्यताम्. प्राप्ता नृजातिं तु इह ये च जन्तवः ज्ञानक्रिया द्रव्यकलापसंवृताम् न वैयतेरन्न पुनः अपवायते भूयः वनौका इव यान्ति बन्धनम्. ஸோ நிருஜதிம் து இக பிராப்தாக, அதாவது ஒரு மனித ஜென்மம், நிரு ஜாதி, ஜாதினா மனித ஜாதியில் பிறந்தவர்கள் இங்கே இந்த பூமியில் பிறந்தால் கூட பிராப்தாக அடைந்தும், ஏச்ச ஜந்தவக எந்த ஜந்துக்கள் யார் இப்படி பிறவியை அடைந்து கூட ஞான கிரியா திரவிய கலாப சம்பிரதாம், இங்கே ஞான பூமியாக இருக்குது. ஸோ ஞானத்தை அடையலாம், அப்புறம் கிரியாபலம் கர்மத்தை பண்ணலாம், திரவிய கலாப அதாவது திரவியங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது, யாக யஜ்ஞம்லாம் பண்ணலாம். கலாப சம்பிரதாம், கலாபன்னு சொன்னால் ஆபரணங்கள் ஆபூஷணங்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல சம்பத்து. ஸோ இப்படிப்பட்ட சம்பத்தெல்லாம் இருந்து, சம்பிரதம்னு நிறைய சம்பத்தெல்லாம் நிறைந்த இந்த பாரதம், அப்படி இருந்தும் மனித பிறவியை அடைந்தும் எந்த ஜந்துக்களாகப்பட்டவர்கள் ந புனர்பவாய நவயதேரன், அதாவது அபுனர்பவாயன்னு எடுத்துக்கணும். ந புனர்பவாயன அபுனர்பவாயன திரும்பி வராமல் இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதற்காக நவயதேரன் அவன் முயற்சிக்கவில்லை என்றால், ஸோ இங்கே பிறந்தாச்சு, மனித ஜாதி எடுத்தாச்சு, ஆனால் இங்கே இவ்வளோ வசதிகள் இருக்குது, அப்படியும் அவள் மீண்டும் பிறப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுக்காவிட்டால் தே பூயக வனவுக்கா இவ ஒரு வன மிருகம் போல. ஏன்னா மனிதனுக்கும் மிருகத்துக்குமே என்ன அர்த்தம், ஞானத்தை அடைந்து மேலே போகிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய வசதி மனிதர்களுக்கு தான் உண்டு. ஆனால் அவர்கள் மிருக ஜாதி போல மீண்டும் பிறப்பார்கள். இக யாந்தி இவ வனவுக்கா இவ யாந்தி பந்தனம், பந்தனம்னு தலை, இந்த சம்சாரம், மீண்டும் சம்சாரத்தில் பிறப்பார்கள். அப்போ முயற்சி எடுக்கணும். மனுஷனாக பிறக்கிறது மட்டும் முக்கியமில்லை, இங்கே முயற்சியோடும் மோட்சம் அடைய வேண்டும். प्राप्तानृचातिं तु इह ये च जन्तवः ज्ञानक्रिया द्रव्यकलापसंवृतां न वैयतेरन्
यैः श्रद्धया बर्हिषि भागशः हविः निरुक्तम् इष्टं विधिमन्त्रवस्तुतः एकः पृथङ् नामाभिः आहूतः मुदा गृह्णाति पूर्णः स्वयम् आशिषां प्रभुः ஆகுதக ஆகுதக பிரதங் நாமபிகி நாமால நாமபிகி ஓகே யைஹி எவர்களால் ஸ்ரத்தையா பர்ஹிஷி பர்ஹிஷ்னு சொன்னால் என்ன அர்த்தம் யாகம் ஸோ பர்ஹிஷ்னா ஆக்சுவலாக அந்த புல்லுன்னு அர்த்தம் யாக புல்லுக்கு தான் பர்ஹிஷ்னு பேர் ஸோ பர்ஹிஷின்னு சொல்லும்போது அந்த புல்லை யூஸ் பண்ணக்கூடிய இடம் எது யாகம் ஸோ ஸ்ரத்தையோடு யாகத்தில் பாகஷக ஹவிஹி ஸோ யார் யாருக்கு ஹவிஸ் கொடுக்கணுமோ அவரவர்களுக்கு அந்த ஹவிஸை கொடுக்கணும் எல்லாருக்கும் தேவர்களுக்கு எல்லாருக்குமே ஹவிஸை பிரித்து கொடுக்கணும் இல்லையா அது சிவனுக்கும் அதில் பங்குண்டு அதில் விட்டு போன எல்லாமே சிவ பங்காயிடுறதுன்னு வேற வந்துடுது இல்லையா ஸோ ஹவிஹி ஹவிஸு நிருப்தம்னு வைக்கப்பட்டது ஸோ எல்லாருக்கும் யாகம் பண்ணி எல்லாருக்கும் பாகம் கொடுத்து இஷ்டம்னு யாகம் செய்யறது இஷ்டினாலே யாகம்னு அர்த்தம் இஷ்டம் ஸோ இப்படியாக யாகத்தில் எல்லாருக்கும் ஹவிசம் கொடுத்து விதி மந்திர வஸ்துக்கள்னு பொருட்களை வைத்துக்கொண்டு மந்திரங்களால் ஆஸ் பர் ரூல் சாஸ்திரப்படி இந்த மாதிரி யாகம் பண்ணி அப்போ பகவான் என்ன பண்ணுறார் ஏக்கக ஒரே பகவான் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதிங்கிறோம் நீ இந்திரனுக்காக யாகம் பண்ணு வருணனுக்காக யாகம் பண்ணு இல்லை பிரம்மாவுக்கு வேண்டி யாகம் பண்ணு யாருக்கு யாகம் பண்ணாலும் கடைசியில் ஒரே பகவானுக்கு தான் அது போகிறது இவா மூலமாக அவரே சாப்பிட்ற ஸோ ஏக்கக ஒரே பகவான் பிருதங் நாமபிகி வெவ்வேறு பெயரை கொண்டு நீ இந்திரனுக்கு கூப்பிட்டுருக்க கொடு இந்திரனுக்கு ஹவிசை கொடுக்கலாம் பரவாயில்ல இல்லை யாருக்கு ஹவிசை கொடுத்தாலும் அது வெவ்வேறு பெயரோடு இருந்தாலும் ஒரே பகவான் ஆகுதக அவருக்கு செய்யப்பட்ட யாகமாக கருதப்படுகிறது ஸோ ஆகுதி கொடுக்கப்பட்டது யாருக்கு அந்த முக்கியமான பகவானான கேசவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது முதா கிருண்ணாதி பூர்ணகன்னு அது பூர்ணமான அந்த மனிதர் பகவான் அந்த பகவான் வந்து முதா கிருண்ணாதி சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறார் ஸ்வயம் ஆஷிஷாம் பிரபு ஸோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர் ஆஷிஷாம் பிரபு ஆசீர்வாதத்தை அளிக்கிறதுக்கு அவர் தான் பிரபுத்துவம் இருக்குது அவருக்கு தான் அந்த சாமர்த்தியம் இருக்குது ஸோ இந்திரன் மூலமாக நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரும் அந்த பகவான் தான் यैः श्रद्धया बर्हिषि भागशः हविः निरुक्तम् इष्टं विधि मन्त्रवस्तुतः एकः पृथङ् नामभिः आहूतः मुदा गृह्णाति पूर्णः स्वयम् आशिषां प्रभुः सत्यं दिशति अर्तितः नृणां नैव अर्थदः यत् पुनरर्तिता यतः स्वयं विदत्ते भजताम् अनिच्छताम् इच्छाभिधानं निजपादपल्लवम् ஸோ நிருணாம் அர்த்தித்தகன்னா பிரார்த்தித்தக மக்கள் எல்லாம் போய் பகவானே நான் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவான் ஸோ இப்படி மக்களால் பிரார்த்தனை பண்ணப்பட்டு திசதி அர்த்திதம் கொடுக்குற சரி வச்சுக்கோ நீ கேட்குறியா இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறார் சத்தியம் அது கொடுப்பார் கேட்டானா சத்தியம் அது நிச்சயமாக அதை கொடுப்பார் ந ஏவ அர்த்ததக ஆனால் அர்த்தத்தை கேட்டா நீ பணத்தை கேட்டே வச்சுக்கோ அர்த்தனா பணம் ந ஏவா நீ பணம் வேணும்னு பகவான்கிட்ட கேட்டார் அந்த முகுந்தன் பணத்தை தரமாட்டார் ந ஏவ தரமாட்டார் எத் புனக அர்த்திதா எத்தக ஏன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு போருங்கிற திருப்தியே ஏற்பட போகிறதில்லை மீண்டும் போய் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்களேன் எனக்கு காணலையே திருப்பி கொடுங்களேன்னு கேட்பான் அதனால புனக அர்த்திதா எத்தகன்னா இந்த பணத்தை வாங்கி ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்காது 10 கோடி இருக்கிறவனுக்கு 15 கோடி ஆக்கலாமேன்னு தோணும் அதனால மீண்டும் போய் பிரார்த்தனை பண்ணுவேன் அதனால அதை மட்டும் அவர் நிச்சயமாக தரமாட்டார் ஸோ பஜதாம் அனிச்சதாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு நினைக்கிறானே அனிச்சதா ஒரு இச்சையும் இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குற ஆசையே இல்லை ஆனால் பகவானை கொண்டாடுறான் அப்படி பஜிக்கிறான் அவன் அப்படி கொண்டாடக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஸ்வயம் இச்சாபிதானம் நிஜபாத பல்லவம் விதத்தே அப்படி எடுக்கணும் அதாவது தானே முன் வந்து அவர் பண்ணுறார் இவனுக்கு ஒரு ஆசையும் இல்லை பரவாயில்ல மிச்சாபிதானம் உனக்கு ஆசையே ஏற்படாத மாதிரி பிதானம்னா மூடுறதுன்னு அர்த்தம் ஆசையை மூடி வைக்கிறார் இனிமேல் ஆசையை வராத மாதிரி பண்ணிவிடுறார் அது என்னது தன்னுடைய பாத பல்லவம் ஸோ ஆசையை எழும்பாதபடி செய்யக்கூடிய தனது பாதங்களை சரணங்களை அவனுக்கு விதத்தை கொடுத்து விடுகிறார் ஸோ தன்னையே கொடுத்து விடுறார் பகவான் நீ எதுவும் கேட்கலையா பகவான் தன்னையே தன்னுடைய பாதங்களையே தந்து விடுகிறார் सत्यं दिशति अर्तितः नृणां न एव अर्थदः यत् पुनः अर्तिता यतः स्वयं विदत्ते
यदि अत्र नः स्वर्ग सुख अवशेषितं सुइष्टस्य पूर्तस्य कृतस्य शोभनं तेन अब्जनाभे स्मृतिमत् जन्म न स्यात् वर्षे हरिः भजतां शं तनोति. ஒரு எங்களுக்கு எதி அத்திர நகன எங்களுக்கு சொர்க்க சுக அவசேஷிதம், அதாவது எங்களுக்கு இன்னும் சொர்க்க சுகம் இருக்கிறது பாக்கி இருக்குது. அவசேஷனம் பாக்கி சேஷமாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொர்க்க சுகம் இருக்குன்னா இஷ்டசிய பூர்த்தசிய கிருத்தசிய சோபனம். ஏன்னா நாங்கள் முன்னாடி யஜ்ஞம் பண்ணினா தான் நாங்கள் சொர்க்கத்தில் போய் உட்கார முடியும். ஸோ நன்றாக செய்த யாகம், பூர்த்தம்னு சொன்னால் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸு. ஸோ ஒரு கிணறு தோன்றது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இதெல்லாம் பூர்த்தம்னு பேர். ஸோ நல்ல யஜ்ஞம் பண்ணி நல்ல சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றி சோபனம் கிருத்தசிய மங்களத்தை எல்லாம் நாங்கள் செய்திருந்து அதனால எங்களுக்கு சொர்க்க சுகம் பாக்கி இருந்தால், அதனால் அந்த ஒரு புண்ணியத்தினால அப்ஜனாபே ஸ்மிருதிமத் ஜன்ம. ஸோ இந்த சேஷம் பாக்கி இருந்தது போக திருப்பி கீழே பிறக்கணும், அவளுக்கு பிறந்தாகணும். அந்த சமயத்தில் பிறக்கும்பொழுது பகவானிடத்தில் அப்ஜனாபன் எனது தாமரை உந்தியை உடையவர் பகவான் நாராயணன். அந்த நாராயணனிடத்தில் ஸ்மிருதி எங்களுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கணும், எப்போதும் அவரையே நினைக்கணும். அப்படிப்பட்ட ஜென்மம் நகசியாத்து எங்களுக்கு ஏற்பட வேண்டும். பஜதாம் ஹரிஹி இல்லை வர்ஷே சம் தனோத்திய. வர்ஷேன இந்த பாரத வருஷத்தில், வருஷம் இந்த பாரத வருஷத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம். வருஷன நாடு இந்த பாரத தேசத்தில் பஜிக்கக்கூடியவர்களுக்கு ஹரிஹி சம் தனோதி, ஹரியாகப்பட்டவர் நல்ல மங்களங்களை விஸ்தாரப்படுத்துகிறார், விஸ்தாரமாக செய்கிறார். यदि अत्र नः स्वर्ग सुख अवशेषितं सुइष्टस्य भूतस्य कृतस्य शोभनं तेन अब्जनाभे स्मृतिमज्जन्म नः स्यात् वर्षे हरिः भजतां शं तनोति. श्रीनारायण उवाच एवं स्वर्गगता देवाः सिद्धाश्च परमर्षयः प्रवदन्ति च माहात्म्यं பாரதஸ்ய சுஷோபனம். நாராயணர் சொல்லிட்டு இருக்கார், தேவர்களோட பிரார்த்தனையெல்லாம் சொல்லி முடிச்சாரு. இப்போ திருப்பி நாரதர் சொல்றார், ஏவம் சொர்க்ககதா தேவாகா, இவ்வாறு சொர்க்கத்துக்கு சென்ற தேவர்கள், சித்தர்கள், பரம ரிஷிகள் எல்லாம் பிரபதந்தி பாரதசிய மகாத்மியம் சுஷோபனம், ரொம்ப சோபனமான மங்களகரமான இந்த பாரதத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி பிரபதந்தி நன்றாக பிரச்சாரம் செய்கிறார்கள். श्रीनारायण उवाच एवं स्वर्गगता देवाः सिद्धाश्च परमर्षयः प्रवदन्ति च माहात्म्यं भारतस्य सुशोभनम्. जम्बूद्वीपस्य च अष्टौ हि उपद्वीपाः स्मृताः परे हयमार्ग अन्विषोदद्भिः सागरैः परिकल्पिताः. ஸோ ஹயமார்க அன்விஷோதத்பிஹி, ஹயமார்கனா குதிரையோட வழியை தேடிட்டு போனா. யார் போனா? இந்த சகரருடைய புத்திரர்கள் இல்லையா, அவளால் தான் சாகரம் வந்தது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவள் தேடிட்டு போனா, குதிரையை தேடிட்டு 60,000 பேர் தேடும்போது அன்வசோதனம்னு சொன்னான்னு சர்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா குதிரையை. அப்படி போகும்போது சாகரைஹி, சகரனுடைய பிள்ளைகளால் பரிகல்பித்தாக ஏற்படுத்தப்பட்ட, ஸோ அவள் தோண்டி போகிற இடமெல்லாம் அப்படி கடலாயிடும், அவள் தோண்டாத பாக்கி இருக்கிற பூமியெல்லாம் நிலமாக இருக்கும். அப்படி ஒரு 8 தீபங்கள் ஏற்பட்டது. ஸோ தண்ணி சுற்றி நடுவில் குட்டி தீபங்கள். ஸோ அந்த மாதிரி தீபங்கள் ஜம்பூ தீபஸ்ய அஷ்டௌஹி, இந்த ஜம்பூ தீபத்துக்கு இப்படியாக 8 உபத்வீபங்கள்னு பேர். சின்ன தீப கற்பங்கள், அந்த ஷிலோனெல்லாம் அதோட பார்ட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட 8 உபதீபங்கள் ஸ்மிருதாக பரேன இதை தவிர 8 உபதீபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜம்பூ தீபத்தோடு கனெக்டடாக இருக்கக்கூடியது. जम्बूद्वीपस्य च अष्टौ हि उपद्वीपाः स्मृताः परे हयमार्ग अन्विषोदद्भिः सागरैः परिकल्पिताः. स्वर्णप्रस्थः चन्द्रशुक्र आवर्तनरमणकौ मन्त्र उपारख्य हरिणः पाञ्चजन्यः तथैव च सिंहलश्चैव लङ्केति सिंहलश्चैव लङ्का इति उपद्वीप अष्टकं स्मृतम्. ஸோ 8 தீபத்தோட பெயர்களை சொல்கிறாருங்க.
என்னெல்லாம் பேர்னா ஸ்வர்ணப்பிரஸ்தம்னு, அப்புறம் சந்திரசுக்ரன், ஆவர்த்தனம், ரமணகம். ரமணகம் தான் நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம காளிங்கனை வந்து அங்கே ரமணதீவுக்கு போன்னு சொல்கிறார் இல்லையா பகவான். ஸோ அப்படி ஒரு ரமணதீபம் அப்போ தான் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மந்தரஹரிணகான்னு பேர், உபாக்கியான்னு சொல்லப்பட்ட மந்தரஹரிணம் என்று சொல்லப்பட்ட ஒரு தீபம். அப்புறம் பாஞ்சஜன்ய ஒரு தீபம். அப்புறம் சிம்ஹளம்னு ஒரு தீபம், லங்கான்னு ஒரு தீபம். ஸோ சிம்ஹளம் வேறு, லங்கா வேறு, ரெண்டுமே தனித்தனி தீபங்களாக இருக்கிறது. உபத்வீப அஷ்டகம் ஸ்மிருதம். இப்படியாக 8 உபத்வீபங்கள் ஏற்பட்டது. ஸ்வர்ண பிரஸ்தக சந்திர சுக்ர ஆவர்த்தன ரமணகௌ மந்தர உபாரக்ய ஹரிணஹ பாஞ்சஜன்யஹ ததைவ ச சிம்ஹலஸ்சைவ லங்கா இதி உபத்வீப சம்ஸ்கிருதம். जम्बूद्वीपस्य मानं हि कीर्तितं विस्तरेण च अतः परं प्रवक्ष्यामि प्लक्षादिद्वीपषट्ककम्. இப்போ ஜம்பு தீபத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. மானம் ஹி கீர்த்திதம். மானம்னா அளவு, ஜம்பு தீபத்தோட அளவு அதை சொல்லியிருக்கேன். விஸ்தாரமாக உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. அத்தப்பரம், இதுக்கப்புறம் இது பிளக்ஷாதி தீப, பிளக்ஷன் முதலிய மற்ற தீபங்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 7 தீபங்கள். அந்த 7 தீபங்களை பாக்கி 6ஐயும் பற்றி நான் சொல்கிறேன். ஷட்கம் 6 தீபங்களை பற்றி பிரவக்ஷாமி, நான் இப்போ சொல்ல போகிறேன். जम्बूद्वीपस्य मानं हि कीर्तितं विस्तरेण च अतः परं प्रवक्ष्यामि प्लक्षादिद्वीपषट्ककम् इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे भुवनकोशवर्णने भारतवर्षवर्णनं नाम एकादशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ द्वादशोऽध्यायः. श्रीनारायण उवाच जम्बूद्वीपो यथा च अयं यत्प्रमाणेन कीर्तितः तावता सर्वतः क्षार उदतिना परिवेष्टितः. क्षारன உப்பு, க்ஷார உததின உப்பு கடல். ஸோ ஜம்பூ தீபக யதாச்சாயம், இந்த ஜம்பூ தீபமாகப்பட்டது எத் பிரமாணேன 1,00,000 யோஜனை சொல்லியிருக்காரு. ஸோ 1,00,000 யோஜனை அளவுள்ள இந்த ஜம்பூ தீபத்தை சுற்றி தாவதா சர்வதக நாலாப்புறம் எல்லா பக்கமும் இந்த 9 நாடுகளை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம அதை சுற்றி எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணி பார்த்தோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடியது உப்புக்கடல். சார உததினா பரிவேஷ்டிதக, சுற்றப்பட்டு இருக்குது. ஜம்பூ தீபத்தை இப்போ இந்த ரவுண்டாக போன பிக்சரில் பார்த்தோம்னா எல்லா தீபங்களும் அதோட கடல்களும் நம்ம படத்தை போட்டு காட்டியிருக்கோம். ஸோ ஜம்பூ தீபத்துக்கு மேலே அந்த சுற்றி வட்டால பார்த்தோம்னா உப்புக்கடல் இருக்கிறது. அதே அளவு. ஸோ தாவத்தான அதே அளவு. ஒரு 1,00,000 யோஜனை ஜம்பூ தீபம்னா 1,00,000 யோஜனை கடல். श्रीनारायण उवाच जम्बूद्वीपः यथा च अयं यत्प्रमाणेन कीर्तितः तावता सर्वतः चार उदतिना परिवेष्टितः. जाबू आख्येन यथा मेरुः तथा क्षारोदकेन च क्षारोदतीस्तु द्विगुणः प्लक्ष आख्येन उपवेष्टितः. ஸோ ஜம்பூ தீபத்தில் எப்படி மேரு நடுவில் இருக்குல்லையா, சென்ட்ரலில் ஜம்பூ தீபத்தோட சென்ட்ரலில் தானே மேருமலை இருக்குது சொல்கிறோம். இளாவர்த்தம் சென்ட்ரலில் உள்ள நாடு, அதுலேயும் சென்டராக இருக்கக்கூடியது மேருமலை சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ யதா மேரு இருக்க மாதிரி க்ஷார உதகேனச்சா அதே மாதிரி நடுவில் மேரு இருக்குது. அது மாதிரி சுற்றிலும் எப்படி இந்த ஷார ஒரு கடல் இருக்கோ அது மாதிரி சாரோததிஸ்து த்விகுணக, இந்த கடலை மாதிரி 2 மடங்கு. த்விகுணம்னா 2 மடங்கு. பிளட்ச ஆக்கியேன உபவேஷ்டிதக. ஸோ சென்ட்ரலில் மேரு இருக்குது, சுற்றிலும் இது இருக்குது. அதை சுற்றிலும் பார்த்தோம்னா பிளட்ச தீபம் வருது, அது 2 மடங்கு. அப்புறம் 2,00,000 யோஜனை உபவேஷ்டிதக சுற்றிலும் இருக்கிறது இந்த பிளட்ச தீபம் என்கிறது. ராதேகிருஷ்ணா, இந்த லைன்ல ஜாபூன்னு போட்டிருக்கு, ஜம்புவா அது? ஓகே. ஜம்பத்வேன யதா மேருः ததா க்ஷார உதகேன ச க்ஷாரோததிஸ்து த்விகுணः ப்ளக்ஷ ஆख्येन उपवेष्टितः. यथा एव परिका बाह्य उपवनेन हि वेष्टयते
प्लक्ष आख्यश्च स्वयं जम्बुप्रमाणः द्वीपरूपधृक्. ஸோ எப்படி ஒரு அகழி ஒரு இடத்துல அகழி போட்டோம்னா ஒரு பேலஸில் சுற்றி அகழி வச்சுருப்பா. அந்த அகழி பறிக்கான அகழி, அதுக்கு பாக்கிய உபநேனகி வேஷ்டத்தை அந்த நீரை சுற்றிலும் வெளியில் பார்த்தோன்னா நிறைய நந்தவனங்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த வனதுர்க்கம் இதெல்லாம் சொல்லுவோமே நம்ம படிக்கிற வச்சு 7 துர்க்கங்கள் உண்டு. ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு 7 துர்க்கங்கள் இருக்குது. அதில் வந்து வனதுர்க்கம்னு பார்ப்போம். இதில் வந்து அகழியை தாண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் அகழி இருக்கும், அது ஜலதுர்க்கம்போம். அதுக்கப்புறம் நிறைய துர்க்கங்கள் இருக்கும், மலை இருக்கும், மலை துர்க்கம், இப்படிலாம் துர்க்கங்கள் 7 துர்க்கம். கோஷமே ஒரு துர்க்கம்பா. கஜானா இல்லாட்டனா என்ன சண்டை போடுறது, எங்கேருந்து பணம் இருக்குது, யோத்தாக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா, அப்போ கோஷமே ஒரு துர்க்கம்பா. ஸோ இந்த மாதிரி இருக்க வச்சு இந்த எப்படி இந்த அகழியை சுற்றி வனங்கள்லாம் இருக்கோ அது மாதிரி இந்த பிளட்சத்வீபத்தில் சுற்றி அந்த தண்ணியை சுற்றிலும் பிளட்சத்வீபம் வருது. தண்ணிக்கு அப்புறம் தானே பிளட்சத்வீபம் பார்க்குறோம். அந்த பிளட்சத்வீபத்தில் அத்தி மரங்கள் தோட்டம் மாதிரி நிறைய அத்தி பிளக்ஷனால அத்தி மரங்கள். ஸோ அந்த மரங்கள் நிறைய இருக்குது. ஸ்வயம் ஜம்பு பிரமாணக ஜம்பு எப்படி ஜம்பு தீபத்தில் ஜம்பு மரங்கள் இருந்தது, நாவல் மரங்களோட ஹைட்டு பார்த்தோம் 1100 யோஜனை உயரம்னு பார்த்தோம். அதே மாதிரி 1100 யோஜனை உயரமாக அத்தி மரங்கள் அந்த பிளட்சத்வீபத்தில் இருக்கிறது. அதனால துவீப ரூபத்திற்கு அதுக்கு பேரே, அந்த பிளட்சத்வீபங்கிற பேரே அந்த மரத்தினால ஏற்பட்டது. यथा एव परिकाबाह्य उपवनेन हि वेष्टयते प्लक्ष आख्यश्च स्वयं जम्बु प्रमाणः द्वीपरूपधृक्. हिरण्यमयः अग्निस्तत्रैव तिष्ठति इति विनिश्चयः प्रियव्रत आत्मजः तत्र सप्तजिह्व इति स्मृतः. ஸோ இங்கே யார் பகவான்னு பார்த்தா அக்னி, ஹிரண்மயக அக்னி தேவன். நல்ல பொன் நிறமாக இருக்கான்ல, நல்ல எரியறானே, பச்சை பச்சை மஞ்சள் ஜெயல்னே. ஸோ அது மாதிரி ஹிரண்மயமாக தங்கம் போல எரியக்கூடிய அக்னி தான் தத்ரயேவ திஷ்டதி அந்த பிளட்சத்வீபத்தில் இருக்கிறார். இது வினிச்சய நிச்சயமாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சப்தஜிஹ்வ பிரியவரத ஆத்மஜக சப்தஜிஹ்வன்கிறது அவனுடைய பேர் இல்லையா. அந்த பிரியவரத்தனோட ஒன் ஆஃப் தி சன் அவன் சப்தஜிஹ்வன்னு பேர். சப்தஜிஹ்வன்னு அக்னிக்கே பேர். ஸோ பிரியவரத்தனோட பிள்ளையோட பேர் சப்தஜிஹ்வா, அக்னியோட பேர் சப்தஜிஹ்வா. 7 நாக்குகள் கொண்ட அக்னின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்படியே அந்த சப்தஜிஹ்வா பிரியவரத ஆத்மஜகா பிரியவரத்தனோட பிள்ளையாகப்பட்டவன் தத்ர அங்கு இருக்கிறான் என்று ஸ்மிருதகா இவ்வாறு நினைக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. हिरण्मयः अग्निः तत्र एव तिष्ठति इति विनिश्चयः प्रियव्रत आत्मजः तत्र सप्तजिह्व इति स्मृतः. अग्निः तत् अधिपतिस्तु इत्मजिह्वस्वं द्वीपमेव च विभज्य 7 वर्षाणि स्वपुत्रेभ्यः ददौ विभुः. ஸோ சப்தஜிஹ்வாங்கிறது எல்லா பிள்ளைகளுக்கும் காமனாக சொல்லிட்டார் அவர். 7 குழந்தைகள் 7 அக்னியோட நாக்குகள் மாதிரி இருந்தார்கள் பிரியவரத்தனோடு. அதில் அந்த சப்தஜிஹ்வா 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாகப்பட்ட இத்மஜிஹ்வா, ஒருத்தன் பேர் இத்மஜிஹ்வான்னு பேர். எல்லாருமே அக்னியோட பேர்கள் தான், 7 பேருமே அக்னியோட பெயர்களாகவே வச்சுருக்கான். அதனால தான் சப்தஜிஹ்வான்றார். ஸோ இந்த இத்மஜிஹ்வா அப்படிங்கிற அந்த அக்னியோட பெயரை கொண்டவன் அவன்தான் இந்த பிளட்சத்வீபத்துக்கு அதிபதியாக ஸ்வம் தீபமேவதா தன்னுடைய தீபத்தை விபஜ்யா அவன் என்ன பண்ணுறான், அவன் ராஜா இருக்கான் அந்த அந்த பிளட்சத்வீபத்துக்கு. அவன் தன்னுடைய நாட்டை என்ன பண்ணுறான், பிரிக்கிறான். விபஜ்யா பிரித்து 7 வருஷாணி 7 நாடுகளாக்கி ஸ்வபுத்திரேபியகா ததௌ விபுகு. ஸோ 7ஆக பிரித்து 7 குழந்தைகள் இப்போ அப்படியே பிரிஞ்சு போயிட்டு சொத்து அப்படி தானே பிரியும். நிறைய பணம் இருக்கும், 7 குழந்தை பார்த்தா 7ஆக பிரிக்க வேண்டியதான். அது மாதிரி தன்னுடைய நாட்டை தான் ஆண்ட பிளட்சத்வீபத்தை 7ஆக பிரித்து தன்னுடைய 7 குழந்தைகளுக்கும் கொடுத்தான். अग्निः तत् अधिपः तु इत्मजिह्वः स्वं द्वीपमेव च विभज्य 7 वर्षाणि स्वपुत्रेभ्यः ददौ विभुः. स्वयम् आत्मविदां मान्यां योगचर्यां समाश्रितः तेन एव च आत्मयोगेन भगवन्तम् उपागतः. அவ்வளோதான். ஆத்மவிதாம் மான்யம், ஆத்மவிதாம்னா இந்த ஆத்மாவை அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களை மான்யாம் மதிக்கக்கூடியவர்கள், கௌரவமாக இருக்கக்கூடியவர்களை அதே அந்த யோகச்சரியாம் அவர்கள் சென்ற பாதை என்னது யோகம்.
அவள் யோகத்தில் சமாதி யோகத்தில் இருந்து அஷ்டாங்க யோகத்தினால சமாதி யோகத்தில் இருப்பா, இல்லை பக்தினா பக்தி யோகத்தில் இருப்பா. அப்படி ஒரு யோகத்தை அந்த யோக வழியை ஃபாலோ பண்ணுறான் இவர். யார்? இத்மஜிகவன். எல்லாம் நாட்டை பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ ராஜாக்கள்லாம் காட்டுக்கு போகிற மாதிரி இந்த இத்மஜிகவன் என்ன பண்ணான்? தேனையேவ அந்த யோகச்சரியையில் நடந்து தேனையே வச்ச ஆத்ம யோகேன தானும் அந்த ஆத்ம யோகத்தை அடைந்து சமாதி நிலையிலே ஆத்மாவை அறிந்து அவனும் பகவந்தம் உபாகதகா கடைசியில் பகவானோட சாயுஜ்ய பதவியை அடைந்தான், மோட்சத்தை அடைந்தான். ஸோ இத்மஜிகவன் அப்படி போயிட்டான். स्वयम् आत्मविदां वाण्यां योगचर्यां समाश्रितः तेन एव च आत्मयोगेन भगवन्तम् उपागतः शिवं च यवसंभद्रं शान्तं क्षेम अमृते तथा अभयं च इति सप्त एव तद्वर्षाणि सदा ईक्षताम्. சிவம் ச யவசம் பத்ரம் சாந்தம் இதெல்லாம் பேர். 7 பிள்ளைகள் அவளோட பேர்கள். சிவன் ஒருத்தன் பேர், யவசன் ஒருத்தன் பேர், பத்ரன், சாந்தன், அப்புறம் ஷேமன், அப்புறம் அமிர்தன், ததா அபயம்னு பேர். இல்லை பேர்கள் எல்லாமே அர்த்தத்தோடு இருக்குது. இது சப்த ஏவ இப்படி 7 குழந்தைகள். தத் வர்ஷாணி சதா ஈட்சதாம். ஈட்சதான் இது பார்க்கிறார்கள் அர்த்தம். அவர்கள் பாலிக்கிறார்கள். அந்த 7 நாடுகளையும் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். शिवं च यवसंभद्रं शान्तं क्षेम अमृते तथा अभयं च इति सप्त एव तद्वर्षाणि सदा ईक्षताम्. तेषु प्रोक्ता नदीः सप्त गिरयः सप्त चैव हि अरुणा नृम्ना अङ्गीरसी सावित्री सुप्रभादिका. ஒரு லைன் கூட படிங்க. ரிதம்பரா ऋदम्बरा सत्यम्बरा इति नद्यः प्रकीर्तिताः. ஓகே. ஸோ அந்த லட்சத்தீபத்தில் இருக்கக்கூடிய நதிகள் இங்கே லிஸ்ட் கொடுக்குறார். எப்படி பாரதத்தில் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி இங்கே அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள நதிகள் என்னென்னா சப்த கிரக 7 நதிகள் 7 இது மலைகள். சப்த சைவ 7 இருந்திருக்கு. அருணா ஒரு நதி பேர் அருணா, அப்புறம் நிரும்னா, அங்கிரசி, அப்புறம் சாவித்ரி, சுப்ரபாதி அப்படிலாம் பேர். ரிதம்பரா, சத்யம்பரா இப்படி 7 நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. तेषु प्रोक्ता नदीः सप्तगिरयः सप्त चैव हि अरुणा नृम्ना अङ्गीरसी सावित्री सुप्रभादिका ऋतम्बरा सत्यम्बरा इति नद्यः प्रकीर्तिताः. 3 லைன் பா. मणिकूटः वज्रकूटः इन्द्रसेनः तथैव च ज्योतिष्मान् वै सुपर्णश्च हिरण्यष्टीव एव च मेघमाला इति ख्याताः लक्षद्वीपस्य पर्वताः. லட்சத்தீபத்தே பர்வதங்கள் மலைகள். ஸோ மலைகள் 7. மணிகூடமலை, வஜ்ரகூடமலை, இந்திரசேனமலை, அப்புறம் ஜோதிஷ்மான் அப்படின்னு ஒரு மலை, சுபர்ணமலை, ஹிரண்யஷ்டிவா அப்படின்னு ஒரு மலை, மேகமாலான்னு ஒரு மலை. இப்படி கியாத்தாக புகழ்பெற்ற 7 மலைகள் லட்சத்தீபத்தில் உள்ளன. मणिकूटः वज्रकूट इन्द्रसेनः तथैव च ज्योतिष्मान् वै सुपर्णश्च हिरण्यष्टीव एव च मेघमाला इति ख्याताः लक्षद्वीपस्य पर्वताः. ஒரு செகண்ட் சாந்தி. ராதே கிருஷ்ணன். செகண்ட் லைன் மட்டும் ஒரே ஒரு டவுட். நிர்தூத அசேஷ எத்தனாவது சொல்லுங்க. இதுல ரசசவுன்னு போட்டிருக்காங்க. नदीनां जलमात्रेण दर्शन स्पर्शनादिभिः निर्दूत अशेष रजसः निस्तमस्काः प्रजाः तथा. ஸோ நதீனாம் ஜலமாத்திரம் அந்த நதியில் உள்ள ஜலங்களினாலேயே தர்ஷன ஸ்பர்ஷனம் அது பார்த்தாலே வரும். நதிகளை பார்த்தாலும் சரி, அதில் குளிக்கிறது ஸ்பர்ஷனம் தொடர்றதுன்னு நதியில் போய் குளித்தாலும் நிர்தூத அசேஷ ரஜஸ்னது இது கோபம், தாபம், பாபம் இதெல்லாமே போயிடும். ஸோ நிர்தூத எல்லாமே வீசி எறியப்படும். இந்த நதியில் குளித்தாலும் பார்த்தாலுமே போரும், பாவங்கள் தீரும். தமஸ்காக தமஸ் குணம் இருக்கவே இருக்காது. ஸோ தமஸ் குணம் போயிடும். பிரஜாகா ததா அப்படி தமஸ் இல்லாமல் பிரஜைகள் இருப்பார்கள். नदीनां जलमात्रेण दर्शन स्पर्शनादिभिः निर्दूत अशेष रजसौ निस्तमस्काः प्रजाः तथा.
हंसश्चैव पतङ्गश्च ऊर्ध्वायन इतीवट सत्याङ्ग सम्याः चत्वारः वर्णाः प्लक्षस्य द्वीपके. ஸோ ஒவ்வொரு தீபத்திலையும் வந்து 4 விதமான வர்ணத்தார்கள் இருக்கிறார்கள். அவளுடைய வர்ணத்தாரோட பேர்லாம் போட்டிருக்கீங்க. ஹம்சகா அது ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள். பிளஷ தீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வர்ணத்தார். அப்புறம் பதங்கர்கள், ஊர்த்வாயனக அப்படின்னு, அப்போ ஊர்த்வாயனம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்புறம் சத்யாங்கர்கள் இது சக்ஞாக நேம்ஸ். சத்வாரக வர்ணாக 4 விதமான வர்ணத்தார்கள் பிளட்சஸ்ய தீபகே பிளட்ச தீபத்தில் இருக்கிறார்கள். 4 டைப் ஆஃப் வர்ணத்தார். இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, பிராமணா, சூத்ரா, வைஷ்யா அண்ட் சத்ரியன், அது மாதிரி 4 வர்ணத்தார்கள் பிளட்ச தீபத்தில் இருக்கிறார்கள். हंसः चैव पदङ्कश्च ऊर्ध्वायन इतीव च सत्याङ्ग संज्ञाः चत्वारः वर्णाः प्लक्षस्य द्वीपके. सहस्रायुः प्रमाणश्च विविध उपमदर्शनाः स्वर्गद्वारं त्रयी विद्या विधिना अर्कं यजन्ति ते. பிரமாணாக ச ஓகே பிரமாணாக. சகசிராயு அவளுக்கெல்லாம் 1000 வருஷம் 1000 வருஷ அளவுக்கு விவித உபம தர்ஷனாகன்னு ஒரு விலக்ஷணமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாள். இங்கே உள்ள மாதிரி இருக்க மாட்டா, அவள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாள். ஸோ ஸ்வர்கத்வாரம் த்ரயி வித்யா விதான அர்க்கம். அதாவது த்ரயி வித்யான்னு சொன்னால் 3 விதமான வேதம். அந்த 3 வேதங்களை அர்க்கம் சூரியன், அதாவது சூரியன் யார், அவரே வேத ரூபின்னு சொல்கிறோம். சூரியனுக்கே வேத ரூபின்னு பேர். ஸோ விதிப்படி அவர்கள் சூரியனை யஜந்தி யாகம் செய்கிறார்கள். சூரியனை நோக்கி யாகம் செய்கிறார். சொர்க்கத்வாரம், அதாவது சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய சூரியனை, ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிற வச்ச முனிவர்கள்லாம் சூரியனோட கிரணங்களை பிடிச்சின்னு போவாங்க. அர்ச்சிராதி மார்க்கம்னே பேர். அர்ச்சிராதி மார்க்கம்னா அர்ச்சிஸ்னாலே ஒளி கிரணம், அந்த கிரணங்களை பிடிச்சின்னு போகிறதுனால தான் அர்ச்சிராதி மார்க்கம்னே பேர். அதனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியில் இந்த கிரணங்களை, இந்த அர்க்கன் சூரியனை ஸ்துதி பண்ணுகிறார்கள். सहस्रायुः प्रमाणाः च विविध उपमदर्शनाः स्वर्गद्वारं त्रयी विद्या विधिना अर्कं यजन्ति ते. प्रत्नस्य विष्णोः रूपं च सत्यऋतस्य च ब्रह्मणः अमृतस्य च मृत्योश्च सूर्यम् आत्मानधीमहि. ஸோ பிளக்ஷத்வீபத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன் தான். ஏன்னா அக்னிங்கிறது வந்து அவள் ஆள்களே அக்னியோட பேரோடு தானே இருக்கா. ஸோ அதிபதியாக, ஸோ அக்னி வந்து ஸ்துதி பண்ணுறான்னு வச்சுக்க வேண்டியதான். அக்னி இருக்கக்கூடிய அந்த இத்மஜிக்வன்கிறது அக்னி அவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது அவள் ஸ்துதி பண்ணுற பகவான் யாருன்னு பார்த்தா பிளக்ஷத்வீபத்துக்கு அர்க்கன் தான் சொல்கிறாங்க. ஸோ பிரத்னஸ்ய விஷ்ணோஹோ, பிரத்னன்னு சொன்னது ரொம்ப புராதனமான, ஸோ அப்படி ஏன்ஷியண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் விஷ்ணு, அவர் தான் சூரிய நாராயண பெருமாளாகவே வரார் இல்லையா, சூரிய நாராயணனே சொல்கிறோம். விஷ்ணோஹோ ரூபம், விஷ்ணுடைய ரூபமாகப்பட்ட அந்த சூரியன். சத்ய ருதஸ்ய ச பிரம்மணக, பிரம்மண இங்கே வேதம். ஸோ வேதத்துக்கும் சத்தியத்துக்கும் ருதம், சத்தியம் ருதம்ங்கிறது ரெண்டு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சில சத்தியத்தில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எந்த இடத்துல வந்து பொய் சொன்னாலே அது உண்மைக்கு ஈடாகுமோ அது சத்தியம்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இயற்கையாகவே உண்மையாக இருக்கக்கூடியது ருத்தம்னு பேர். ஸோ சத்தியசியா ருத்தசியா பிரம்மணசியா, வேதத்துக்கும் சத்தியத்துக்கும் ருதத்துக்குமே பகவானாக இருக்கக்கூடிய விஷ்ணு, அப்படி சூரிய நாராயணனாக இருக்கக்கூடியவருக்கு, அமிர்தமயமானவருக்கு, மிருத்யோ ஸோ மரணத்தையும் கொடுக்கக்கூடியவர், அமிர்தத்தையும் கொடுக்கக்கூடியவர், மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர், மரணிக்கக்கூடிய சம்சாரத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு சூரியம் ஆத்மானம் ஈமகி, எங்களுடைய ஆத்மாவிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை நாங்கள் ஈமகின்னு ஸ்துதி பண்ணுகிறோம். रत्नस्य विष्णोः रूपं च सत्यनृतस्य च ब्रह्मणः अमृतस्य च मृत्योश्च सूर्यम् आत्मानम् ईमहि. प्लक्षादिषु च सर्वेषु पञ्चद्वीपेषु नारद आयुः इन्द्रियं ओजश्च बलं बुद्धिः सहः अपि च विक्रमः सर्वलोकानां सिद्धिर् औत्पत्तिकी सदा. ஸோ பிளட்சம் முதலிய தீபங்களிலெல்லாம் சர்வேஷு பஞ்சதீபேஷு, ஸோ இது கூட சேர்ந்து இன்னும் 5 6, இந்த தீபங்கள்லாம் ஹே நாரதா, ஆயு இந்திரிய
இந்திரியம் ஓஜக, ஸோ நல்ல ஆயுசு. அப்புறம் இந்திரியங்களுடைய ஒரு சாமர்த்தியம், ஓஜகன்னு பலம், இந்திரிய பலம். அப்புறம் உடல் பலம்ங்கிறது புத்தி. சககன்னா இந்த இது அதுவும் ஒரு இதுதான், ஒன் ஆஃப் தி மனசோடு வலிமை, மன வலிமை. அப்பீச்ச விக்ரமம், அவளுடைய பராக்கிரமம். சர்வலோகானாம் சித்திகி, ஸோ எல்லா இந்த 6 த்வீபங்களிலுமே சித்திகி, இதெல்லாம் நல்ல ஆயுசு இருக்கிறதோ, நல்ல ஒரு உடல் கட்டு வலிமை எல்லாம் இருக்கிறதோ, எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குங்கிற. உற்பத்திக்குன்னா நேச்சுரல், இயற்கையாகவே இவர்களுக்கு ஆயுசு பலம் எல்லாம் ஜாஸ்தி. प्रक्षादिषु च सर्वेषु पञ्चद्वीपेषु नारद आयुः इन्द्रियम् ओजश्च बलं बुद्धिः सहः अपि च विक्रमः सर्वलोकानां सिद्धिः औत्पत्तिः सदा प्लक्षद्वीपात् परं च इक्षुरसोदः सरितां पतिः प्लक्षद्वीपं समग्रं च परिवार्य अवतिष्ठते. ஸோ பிளட்சத்வீபத்துக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா இச்சுன்னா கரும்பு கடல், கரும்பு சார்லேயே ஒரு கடல். ஸோ இதோட அந்த பக்கம், இந்த பக்கம் ஷாரம் கடல் இருக்குது, உப்பு கடல். பிளட்சத்வீபத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா கரும்பு கடல், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது இந்த பிளட்சத்வீபம். ஸோ அப்படி இருக்குது. சரிதாம்பதிக்குன்னா அந்த நதிகளுக்கெல்லாம் தலைவன் கடல். பிளட்சத்வீபம் சமக்கிரம், டோட்டலாக எல்லாம் மொத்த பிளட்சத்வீபத்தில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது. பரிவாரிய அவதிஷ்டத்தை, சுற்றிலும் இருக்கிறது. ஸோ உள்ளுள்ள ஊரை பற்றிலாம் இங்கே விஸ்தாரம் கிடையாது. அது ஜம்பு தீபத்துக்கு மட்டும்தான் 9 நாடுகளை நம்ம பார்த்தோம். இதில் இருக்குது, நாடுகள் இருக்குது. அதில் ராஜாக்கள்லாம் 7 பேருக்கு பிரித்து கொடுத்தானெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரலை. प्लक्षद्वीपात् परं च इक्षुरसोदः सरितां पतिः प्लक्षद्वीपं समग्रं च परिवार्य अवतिष्ठते. राधे कृष्णा. शाल्बल आख्यः ततो द्वीपश्च अस्मात् द्विगुणविस्तरः समानेन सुरोदेन सिन्धुना परिवेष्टितः यत्र वैशाल्मली वृक्षः प्लक्ष आयामः प्रकीर्तितः. ஸோ ஷால்மலி தீபம் அதுக்கு அந்த பக்கம். ஸோ கரும்பு கடலை தாண்டி போனோம்னா ஷால்மலி தீபம், சில பேர் இது யூகேன்னு சொல்கிறான், அது எவ்வளோ தூரம் கரெக்டெலாம் தெரியாது. ஷால்மலி ட்ரீஸ் இருக்கோங்க. ஷால்மலி ட்ரீஸ்ங்கிறது கொஞ்சம் இந்த இது பேர் என்ன, முள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதில். ஷால்மலி ட்ரீங்கிறது சொல்கிறாமா. ஸோ ஆக்கியகா ததா அந்த தீபம் இருக்கிறது. த்விகுண விஸ்தரக, ஸோ இது 2 யோஜனைனா அது 4 யோஜனை. ஸோ 1, 2, 4 அப்படி போகும் அது. ஸோ 4 லட்சம் யோஜனை 4 லட்சம் யோஜனை உள்ள அளவோடு இருக்கக்கூடியது ஷால்மலி தீபம். சமானேன சுரவுதேன, அதுக்கு அந்த பக்கம் ஒரு கடல் இருக்குது. ஸோ சுரா கடல்னு அது வந்து இது கல்லு கடல். ஸோ கல் நீராகவே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கடல் அந்த பக்கம் இருக்குது. சமானேன அதுவும் 4 லட்சம், இது 4 லட்சம்னா அதுவும் 4 லட்சம். அப்படிப்பட்ட கடலோடு சூழ்ந்து இருக்கிறது. சிந்துனா பரிவேஷ, சிந்துனா கடல், அந்த கடலால் சுற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை ஷால்மலி விருட்சக, ஷால்மலி மரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. பிளட்ச ஆயாமகன்னு பிளட்ச தீபத்தில் உள்ள மரம் போலேயே, அத்தி மரம் போலேயே, ஜம்பூ மரம் போலேயே இதுவும் 1100 யோஜனை உயரமுள்ள மரங்கள், ஷால்மலி மரங்கள் பிரகீர்த்திதக சொல்லப்பட்டிருக்கிறது. शाल्मलाख्यः ततो द्वीपश्च अस्मात् द्विगुणविस्तरः समानेन सुरोदेन सिन्धुना परिवेष्टितः यत्र वै शाल्मली वृक्षः प्लक्ष आयामः प्रकीर्तितः. स्थानं तत्पक्षिराजस्य गरुडस्य महात्मनः तस्य द्वीपस्य नाथः हि यज्ञबाहुः प्रियव्रतात् जातः स एव सप्तव्यः स्वपुत्रेभ्यः ददौदरां तद्वर्षाणां च नामानि कथितानि निबोधत. அவ்வளோதான். ஸோ ஸ்தானம் தத் பட்சிராஜசிய கருடசிய, பட்சிக்கெல்லாம் ராஜனாகப்பட்ட கருடனுடைய இடம் அது. ஸோ கருடன் அங்கே இருக்கார், மகாத்மாவாக இருக்கக்கூடிய கருடனுடைய இடம் அது. எது? ஷால்மலி தீபம். தச தீபசே நாதக, அந்த தீபத்துக்கு நாதன்னா ஹெட்டு தலைவன் யாருன்னு பார்த்தா யஜ்ஞபாகு, யார்? பிரியவர்த்தனோட பிள்ளை.
ஸோ யுத்மஜிஹ்வா யஜ்ஞபாகுங்கிற ஒரு பிள்ளை. இது பிரியவரதா ஜாதகா, பிரியவர்த்தனுக்கு பிள்ளையாக பிறந்த யஜ்ஞபாகு தான் அந்த தீபத்துக்கு தலைவனாக இருக்கிறான். ஸோ அவனுக்கு 7 பிள்ளை. சயேவ சப்தபியக ஸ்வபுத்திரேபியக, தன்னுடைய பிள்ளைகளாக பிறந்த 7 பிள்ளைகளுக்கும் ததவ் தராம், தன்னுடைய பூமியை பிரித்து கொடுத்துட்டான். அவனுக்கு 7 பிள்ளை, இவனுக்கு 7 பிள்ளை. ஸோ இவனும் பிரித்து கொடுத்துட்டான் தன்னுடைய நாட்டை, அந்த ஷால்மலி தீபத்தை. தத் வர்ஷானாம் ச நாமானி, அந்த 7 நாடுகள் இருக்கே, அந்த நாடுகளோட பேரை சொல்கிறேன் கேளுன்னு சொல்கிறார். இப்போ தத் வர்ஷானாம் ச நாமானி கதிதானி நிபோதத, நீ கேளு, நான் 7 நாடுகளோட பேரை சொல்கிறேன். அந்த பிள்ளைகளோட பேரே தான் 7 நாடுகளுக்கும் பேர். ஓகே, ஆமாம். स्थानं तत्पक्षिराजस्य गरुडस्य महात्मनः तस्य द्वीपस्य नाथः हि यज्ञबाहुः प्रियव्रतात् जातः स एव सप्तभ्यः स्वपुत्रेभ्यः ददौ दरा तद्वर्षाणां च नामानि कथितानि निबोधत सुरोचनं सौमनस्यं रमणं देववर्षकं पारिभद्रं तथा च आप्यायनं विज्ञातनामकम्. ஸோ சுரோச்சனம் இதெல்லாம் பேர்கள், அந்த ஊர்களோட பேர்கள், அந்த பிள்ளைகளோட பேர்கள் அதே தான். சுரோச்சனம், சௌமனஸ்யம், ரமணம், தேவவர்ஷகம் இதெல்லாம் பேர். பாரிபத்ரம், ஆப்யாயனம், விக்ஞாதா, இப்படி நாமகம், நாமகம்னு நேம்ஸ், இந்த மாதிரி பெயர்களோடு அந்த 7 ஊர்கள். सुरोचनं सौमनस्यं रमणं देववर्षकं पारिभद्रं तथा च आप्यायनं विज्ञातनामकम्. तेषु वर्ष अद्रयः सप्त एव सरितः स्मृताः सरसः शतशृङ्गश्च वामदेवश्च कन्दकः कुमुदः पुष्पवर्षश्च सहस्र. ஸோ அந்த ஊரில் உள்ள மலைகள் தத்வர்ஷ, இது ஷால்மலி தீபத்தில் 7 மலைகள், 7 நதிகள். ஸோ சப்தஏவ சரிதக ஸ்மிருதாக, ஸோ 7 மலைகள் 7 நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மலைகளோட லிஸ்ட்டை முதல்ல கொடுக்குறார். சரசமலை, சதசிருங்கமலை, வாமதேவமலை, கந்தகமலை, குமுதமலை, புஷ்பவர்ஷமலை, சகசிரஸ்ருதி மலை, இப்படி 7 மலைகள். तेषु वर्षाद्रयः सप्त एव सरितः स्मृताः सरसः शतशृङ्गश्च वामदेवश्च कन्दकः कुमुदः पुष्पवर्षश्च सहस्रश्रुतिः एव च. एते च पर्वताः सप्त नदीनामानि च उच्यते अनुमतिः सीनीवाली सरस्वती कुहुः तथा रजनी चैव नन्दा च राका इति परिकीर्तिताः. இந்த மாதிரி 7 மலைகள் சொல்லியாச்சு. நதீநாமபி, நதி நாமானி சௌச்சதே. இப்போ நதி நாமங்களை பேர்களெல்லாம் சொல்கிறேன் கேளு. அனுமதின்னு பேர், சினிவாலின்னு பேர், சரஸ்வதி, குஹு, ரஜினி, நந்தா, ராகா, இவ்வாறு 7 நதிகளோட பேர். இதெல்லாம் கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கும் பாகவதத்தில். सरस्वती तथा रजनी च एव नन्दा च राका इति परिकीर्तिताः. तद्वर्षपुरुषाः सर्वे चातुर्वर्ण्यसमाह्वयाः श्रुतधरः वीर्यधरः वसुन्धर इषुन्धरः. ஸோ அங்குள்ள மக்கள் 4 வர்ணத்தார் உண்டு. எல்லா தீபத்திலையும் 4 வர்ணத்தார் இருக்கான்னு சொல்லிட்டோம். அப்படியே அந்த 4 வர்ணத்தாரோட பேர் இங்கே சொல்ல. சாத்துர்வர்ணிய சம் ஆஹ்வயாக, 4 வர்ணங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அந்த ஊரில் உள்ள புருஷர்கள். ஸ்ருததரக, ஒரு வர்ணத்தார் பேர் ஸ்ருததரக, வீரியதரக, வசுந்தரக, இஷுந்தரக, இப்படி 4 பெயர்களோடு வர்ணத்தார் இருக்கின்றார்கள். तद्वर्ष पुरुषाः सर्वे चातुर्वर्ण्य समाह्वयाः श्रुतधरः वीर्यधरः वसुन्धर इषुन्धरः. भगवन्तं वेदमयं यजन्ते सोमम् ईश्वरं स्वगोभिः पितृदेवेभ्यः विभजन् कृष्णशुक्लयोः. ஸோ வேதமயம் பகவந்தம், ஸோ வேதரூபியான பகவானை யஜந்தே சோமம், இவளுடைய கடவுள் யாருன்னா சந்திரன். ஸோ முதல் உள்ளவா பிளஷதீபத்துக்கு சூரியன்,
இந்த ஷால்மலி தீபத்துக்கு ராஜா இவர் கடவுள் யாருன்னா சோமன், சந்திரனை கும்பிடுறாவா. வேதமயம், வேதமயமாக இருக்கார் அவர். யாகம் பண்ணுறார்கள். சோமம் ஈஸ்வரம், சந்திரனை நோக்கி யாகமெல்லாம் பண்ணுறாவா. ஸ்வகோபிஹி, கோபினானா என்ன அர்த்தம்? இது கிரணங்கள்னு அர்த்தம். கோபிஹி தன்னுடைய கிரணங்களால் பித்ரு தேவேபியக, அதாவது பித்ருலோகத்தில் 15 நாளைக்கு இருப்பார், இதில் தேவலோகத்தில் 15 நாளைக்கு இருப்பார். ஸோ கிரணங்கள் பித்ருலோகத்தில் 15 நாள் அவளுக்கு தெரியும், சந்திரனோட கிரணங்கள் தெரியும். தேவலோகத்தில் 15 நாளைக்கு தெரியும். அப்படி சந்திரனோடு அந்த கிரணங்கள் அப்படி போகும். ஸோ பித்ரு தேவேபியக விபஜன், பிரித்து கிருஷ்ண சுக்லயோகோ. ஸோ கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்று 15 நாளைக்கு ஒருக்கா அந்த சந்திரனுடைய கிரணங்கள் தேவலோகத்திலையும் பித்ருலோகத்துக்கும் செல்லும். ஸோ அதான் கிருஷ்ண அப்படி அது கிரணங்கள் வரும்போது அது சுக்லபட்சம்னு சொல்கிறோம். கிரணங்கள் வராத போது இருட்டாக இருக்கிறோச்சே அது கிருஷ்ணபட்சம்னு சொல்கிறோம் இல்லையா. भगवन्तं वेदमयं यजन्ते सोमम् ईश्वरं स्वागोभिः पितृदेवेभ्यः विभजन् कृष्णशुक्लयोः सर्वासां च प्रजानां च राजा सोमः प्रसीदतु एवं सुरोदात् द्विगुणः स्वमानेन प्रकीर्तितः. ஸோ எல்லா பிரஜைகளுக்கும் சர்வானாம்ச பிரஜானாம்ச ராஜா, எல்லாருக்கும் பிரஜையாக இருக்கக்கூடிய சோமனாகப்பட்டவன் பிரசீதத்து பிரசன்னமாகட்டும் அப்படின்னு ஸ்துதி பண்ணுறாய்வா. ஸோ அப்படி சுக்ல கிருஷ்ண பட்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர் எல்லாருக்கும் ராஜாவாக ஓஷதி ராஜா, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும்னா சோமன் வேணும். ஸோ அப்படி ராஜாவாக இருக்கக்கூடிய சோமன் எங்களுடைய பிரயரால் பிரசீதத்து, அவர் திருப்தி ஏற்படட்டும் பிரசன்னமாகட்டும்னு ஸ்துதி பண்ணுறாவா. ஏவம் சுரோதா துதிகுணக. இப்போ இதை மாதிரி சுறா கடல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பக்கம் ஷால்மலியோட இதோட தீபத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து கள்ளுக்கடல். அந்த கள்ளுக்கடலுக்கு மேலே இன்னொரு தீபம் இருக்குது த்விகுணக, அதோட 2 மடங்கு. அது இந்த ஷால்மலி தீபத்து மாதிரி 2 மடங்கு, இல்லை சுறா கடல் போல் 2 மடங்கு. ஏன்னா ஷால்மலி தீபமும் சுறா கடலும் ஒரே அளவு 4 லட்சம் யோஜனை. அது மாதிரி அப்படின்னா 2 மடங்கு 8 லேக் யோஜனை. ஸ்வமானேன தன்னுடைய அளவோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எது எந்த இதுன்னு சொல்லலை இந்த இடத்துல. என்ன அந்த தீபத்தோட பேர் சொல்ல, அடுத்தது குஷ தீபம்னு அடுத்த ஸ்லோகத்தில் வருது. சேர்த்து படிச்சுக்கலாம் நம்ம. ஓகே. राधे कृष्णा. सर्वानां च प्रजानां च राजा सोमः प्रसीदतु एवं सुरोदात् द्विगुणः स्वमानेन प्रकीर्तितः. कृत उदेन आवृतः सोऽयं कुशद्वीपः प्रकाशते यस्मिन् आस्ते कुशस्तम्भः द्वीप आख्याकारणोज्ज्वलन्. ஸோ இப்படி கிருத்த உதயன, கிருத்தன்னா நெய்க்கடல். ஸோ இது வந்து இதோட சூழ்ந்திருக்கிற கடல் என்னன்னு பார்த்தோன்னா குஷந்தீபம். அது ஸோ கரும்பு கடலை தாண்டினா குஷந்தீபம் வருது. குஷந்தீபத்துக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா நெய்க்கடல் இருக்குது, ஆவர்த்தக சுற்றப்பட்டு. ஸோ என் குஷத்வீபக பிரகாசத்தை, குஷந்தீபம் இப்படி பிரகாசிச்சுட்டு இருக்குது. எஸ்மின் குஷக ஸ்தம்பக ஆஸ்தே, இதில் வந்து குஷஸ்தம்பம் அதாவது புல், குஷ கிராஸ். ஸோ அந்த புல் வந்து நிறைய இருக்குது இந்த தீபம். அதனால தான் அந்த தீபத்துக்கே அந்த பேர் தீப ஆக்கிய காரணக. தீபம் இந்த பேரிட குஷதீபம்னு பேர் காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே நிறைய குஷ கிராஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த தீபத்துக்கு அந்த பேர் உஜ்வலன். அப்படி காரணத்தோடு ஜொலிச்சுன்னு இருக்கு இந்த குஷத்வீபம். कुशद्वीपः प्रकाशते यस्मिन् आस्ते कुशस्तम्भः द्वीप आख्याकारणः उज्ज्वलन्. स्वषष्परोचिषा काष्ठा वासयन् परितिष्ठते हिरण्यरेताः तद्वीपपतिः प्रियव्रतः स्वराट्. प्रियव्रतः ஷஷ்பரோச்சிஷா. ஷஷ்பன்னா புதர், குஷ கிராஸ்லாம் புதராட்டமாக தான் வளரும். ஸோ அந்த மாதிரி குஷ கிராஸோட புதராக இருக்கக்கூடிய அந்த ரோச்சிஷ்ணது அப்படி ஒளியோடு கூட காஷ்டாகா, காஷ்டான திசைகள்னு அர்த்தம். காஷ்டா எல்லைன்னு சொல்லுவோம், இல்லை திசைன்னு சொல்லுவோம். காஷ்டான கட்டைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. ஸோ தன்னுடைய ஒளியாலே அந்த புதர் கிராஸ்னாலேயே திசைகள் எல்லாம் பாசையன் நல்ல ஒளி பொருந்திய புல்லாக இருக்குது. எல்லா திசைகளையும் அப்படி ஒளி கொடுத்து கொண்டு பரிதிஷ்டத்தை இருந்து கொண்டிருக்கிறது இந்த தீபத்துடைய கிராஸ்.
ஹிரண்யரேதாங்கிற கூடியவன் பிரியவிரதக பிரியவிரதனுடைய பிள்ளை, அவன் பேரு ஹிரண்யரேதா. அவன்தான் தத்வீபதிகி, அந்த தீபத்துக்கு தலைவனாக ராஜாவாக ஸ்வராட்னா சக்கரவர்த்தி. ஸோ அந்த தீப சக்கரவர்த்தி யாருன்னு சொன்னா பிரியவிரதனோட பிள்ளையாகப்பட்ட ஹிரண்யரேதா. स्वपुत्रेभ्यश्च सप्तभ्यः तद्वीपं सप्तदा अपजत् वसुश्च वसुदानश्च तथा धृतरुचिः परः नाभिगुप्तस्तुत्यव्रतौ विविक्तनामदेवकौ. ஸ்துத்யவிரதௌ கரெக்ட். ஸோ சோபுத்திரேபியக யார், இவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்டலாம் ஹிரண்யரேதா என்ன பண்ணா அவனுடைய குழந்தைகளுக்கு சப்தபியக அவனுக்கு 7 குழந்தை, எல்லாரும் ஆளாளுக்கு 7 குழந்தை. ஸோ 7 குழந்தைகள்கிட்ட தன்னுடைய தீபத்தை பிரித்து கொடுத்தான். குஷதீபத்தை சப்ததா அபஜத்து 7ஆக பிரித்து கொடுத்தான். வசுஷ அந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகளோட பேர் போட்டிருக்கு. வசுதானன், அப்புறம் திருடருச்சி, அப்புறம் பரகன பேர் பரன், அப்புறம் நாபிகுப்தன், ஸ்துத்யவிரதன், இவ்வளோ பேர். விவிக்த விவிக்த நாமதேவ இப்படியெல்லாம் பேர். தேவகௌ 2 பேர், விவிக்தன் தன் பேர், நாமதேவன் தன் பேர். இப்படி 7 குழந்தைகளுக்கு அவன் பிரித்து கொடுத்தான். பரகாங்கிறது பேர் இல்லை, பரகா திருடருச்சின்னு சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது அடுத்தவன் அர்த்தம். பரகனா அடுத்த நெக்ஸ்ட், திருடருச்சி அப்படி பார்த்தா தான் 7 பேர் கரெக்டாக வருதாங்க. तेषां वर्षेषु सप्त एव सीमागिरिवराः स्मृताः नद्यः सप्त एव सन्ति इह तन्नामानि निबोधत. ஸோ அந்த நாடுகள்லையும் பார்த்தா 7 மலைகள். சப்தஏவ சீமாகிரிவராக, எல்லை மலைகள்னு சொல்லுவோம். சீமாகிரிவராகனா எல்லை மலைகள். எல்லை மலைகள் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 7 நதிகள் சப்தஏவ நதிக சந்தி இருக்கின்றன. இக இந்த தன் நாமானி நிபோதத்தை, இங்கு நான் அந்த பேரை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நதிகளோட பேர் மலைகளோட பேரை லிஸ்ட் கொடுக்குறேன். तेषां वर्षेषु सप्त एव सीमागिरिवराः स्मृताः नद्यः सप्त एव सन्ति इह तन्नामानि निबोधत. चक्रः तथा चतुःशृङ्गः कपिलश्चित्रकूटकः देवानीकश्च ऊर्ध्वरोमा द्रविणः सप्तपर्वताः. ஸோ 7 மலைகளோட லிஸ்ட்டு: சக்கரமலை, சதுஷ்ருங்கமலை, கபிலமலை, சித்திரகூடமலை, தேவானீகன்னு ஒரு மலை, அப்புறம் ஊர்துவரோமான்னு ஒரு மலை, திரவிணன்னு ஒரு மலை. இப்படி 7 மலைகள் பேரை கொடுக்குறேன். कपिलः चित्रकूटकः देवानीकश्च ऊर्ध्वरोमा द्रविणः सप्तपर्वताः. रसकुल्या मधुकुल्या मित्रविन्दा तथैव च श्रुतविन्दा देवगर्भा कृतच्युत् मन्दमालिके. ரசகுல்யா மதுகுல்யா இதெல்லாம் நதிகளோட பேர். இப்போ 7 நதிகளோட பேர்: ரசகுல்யா நதி, மதுகுல்யா, மித்ரவிந்தான்னு ஒரு நதி, ஸ்ருதவிந்தா, அப்புறம் தேவகர்பா, கிருதச்சுத் அப்படின்னு ஒரு இது கிருதச்சுன்னு வச்சுக்கலாம், மந்தமாலிகான்ட்டு. ஸோ கிருதச்சுத்து, மந்தமாலிகா, இப்படி 7 நதிகள் ஓடுறது. रसकुल्या मधुकुल्या मित्रविन्दा तदैव च श्रुतविन्दा देवगर्भा कृतच्युत् मन्दमालिके. यत्पयोभिः कुशद्वीपवासिनः सर्व एव ते कुशलः कोविदः च एव अपि अभियुक्तः तथैव च कुलकः च इति संज्ञाभिः
चतुर्वर्णाः प्रकीर्तिताः எத்பயோபிகி இந்த தண்ணீரால் பயஸ்னா தண்ணீர்னு வளர்த்தான். ஸோ இந்த வாட்டரில் குளிச்சு இந்த நதிகளில் குஷந்தீபவாசிகள்லாம் இந்த நதிகளில் குளிச்சு எல்லாருமே சர்வையேவ எல்லாருமே குஷலகா கோவிதகா நல்ல குஷலமாக சௌக்கியமாக இருக்கா. இந்த நதியில் குளிச்சா ஆரோக்கியம் இருக்குது அவளுக்கு, குஷலமாக இருக்கா. கோவிதகன்னு நல்ல பாண்டித்யம் இருக்குது அவளுக்கெல்லாம். ஸோ சைவ அபியுக்தகா அதே மாதிரி 4 வர்ணத்தார் வேறு சொல்லப்படுது. அபியுக்தான்னு ஒரு வர்ணத்தாரோட பேர் அது இல்லையா? ஸோ அபியுக்தகன் இது கூட சேர்த்துக்கணும். கரெக்டு. அபியுக்தகன் என்னது தன்னில் தானாக இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கிறார்கள். அப்புறம் குலகா இது ஓஹோ இது சாரி 4 வர்ணத்தாரோட பேரே இது சர்வ ஏவத்தேன்னு அதை அங்கே முடிஞ்சு விடுறது. எல்லாருமே குஷலமாக இருக்கான்னு சொல்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. 4 வர்ணத்தாரோட பேரே குஷலகான்னு பேர் வருது. குஷலகா கோவிதகா அப்புறம் அபியுக்தகா குலகா இப்படி 4 சக்ஞாபிகி சதுர்வர்ணா பிரகீர்த்திதா. ஸோ முதல் 2 லைனு நதிகளோடு முடிச்சு விட்றது. அடுத்த 2 லைனு சாரி ஒரு லைனு இல்லையா? ஒத்பயோபிகி குஷதிவ சர்வ ஏவத்தே குஷலகா கோவிதகன்னு அது இதில் சேர்க்க முடியாது. ஸோ பிகாஸ் 4 வர்ணத்தாரோட நெய்மும் அதே பேரில் வருது. குஷலன் கோவிதன் அபியுக்தன் குலகன் அப்படின்னு 4 பேர்களோடு வர்ணத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தா 2க்குமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பேர்கள்லாம். अभियुक्तः तदैव च कुलकश्च इति सप्ताभिः चतुर्वर्णाः प्रकीर्तिताः जातवेदसरूपं तं देवं कर्मज कौशलैः यजन्ते देववर्यावाः सर्वे सर्वविदः जनाः. ஜாதவேதஸ்னு அக்னியோட பேர் இது. ஸோ அது அப்படியாக ஜாதவேத ரூபம் அக்னி ரூபமாக அவரை வணங்குறான். இப்போ அக்னி தான் அந்த ஊரில் கடவுள். கர்மஜ கௌசலைகி தன்னுடைய கர்மத்தாலும் அந்த குஷலத்தாலும் அந்த சாமர்த்தியத்தாலும் யஜந்தே யாகம் பண்ணுகிறார்கள் அக்னி தேவனுக்கு. தேவவர்யாபாகா தேவர்களை போன்ற இருக்கிறார்கள். எந்த தீபத்தில் உள்ளவர்கள்லாம் தேவர்களோட ஒரு சௌக்கியத்தோடு இருக்காளாம். அப்படிப்பட்ட ஒளியோடு கூட சர்வவிதக ஜனாகா எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் குஷத்வீபத்தில். जातवेदसरूपं तं देवं कर्मज कौशलैः यजन्ते देववर्यावाः सर्वे सर्वविदः जनाः. परस्य ब्रह्मणः साक्षात् जातवेदः असि हव्यवाट् देवानां पुरुष अङ्गानां यज्ञेन पुरुषं यज एवं यजन्ते ज्वलनं सर्वे द्वीप अधिवासिनः. ஸோ எப்படி ஸ்துதி பண்ணுறான்னு ஸ்துதியை கொடுத்துருக்கார். பரஸ்ய பிரம்மணக சாட்சாத் ஜாதவேதோ அசி. ஸோ நீ வேதத்திலிருந்து நீ வந்திருக்காய். பிரம்மணக சாட்சாத் ஜாதவேதக அசி அக்னி. ஸோ யாக அக்னி எங்கே வந்தாய்? வேதத்திலேருந்து வேதம் சொல்லி அப்படி இந்த மாதிரி நீ அக்னி தேவனை தான் சுதிக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் கொண்டு கொடுக்க போகிறார். ஹவிசை கொண்டு கொடுக்கக்கூடிய தேவனே அக்னி தேவன் தான். அதனால வேதம் சொல்லியிருக்கிறது சாட்சாத் ஜாதவேதேசி ஹவ்யவாட்னு என்னது? ஹவிசை எடுத்து செல்லக்கூடியவனாக நீ இருக்கிறாய். புருஷ அங்கானாம் தேவானாம் அதாவது பரமபுருஷனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தேவர்கள். ஸோ தேவர்களுக்கு யாகம் பண்ணினா பரமபுருஷனுக்கு பண்ணின மாதிரி அது. ஸோ பரமபுருஷனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு நீதான் யாகத்தினுடைய அந்த கவிசை கொண்டு கொடுக்குற. யஜ்ஞேன புருஷம் யஜ. ஸோ யஜ்ஞத்தினால அந்த பரமபுருஷனை நீ யாகம் செய்யணும் அப்படின்னு ஸ்துதி அவளோட ஸ்துதி அப்படி இருக்குது. ஸோ அக்னி தேவனே நீயும் அந்த பரமபுருஷனையே ஆராதி அப்படி சொல்லிட்டு இவ அக்னியை ஆராதிக்கிறார்கள். இவ்வாறு ஏவம் யஜந்தே இவ்வாறு யாகம் பண்ணுகிறார்கள். ஜுவலனம்னாலும் அக்னின்னு தான் அர்த்தம். ஜொலிச்சு நீர்னால அக்னிக்கு ஜுவலனம்னு பேர். சர்வே தீப அதிவாசினக தீபத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசிகளும் இந்த மாதிரி யாகம் செய்கிறார்கள், அக்னியை சுதிக்கிறார்கள். परस्य ब्रह्मणः साक्षात् जातवेदः असि हव्यवाट् देवानां पुरुष अङ्गानां यज्ञेन पुरुषं यज एवं यजन्ते ज्वलनं सर्वे द्वीप अतिवासिनः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18
दशोऽध्यायः। नारद उवाच शिष्टद्वीपप्रमाणं च वद सर्व अर्थदर्शन येन विज्ञातमात्रेण पर आनन्दमयः भवेत्. ஸோ நாரதர் கேட்குறாரு, இப்போ இன்னும் மீதி தீபத்தையும் சொல்லிடுங்கோ, சிஷ்டன் பாக்கி இருக்கக்கூடிய தீப பிரமாணம் அதோட அளவெல்லாம் சொல்லுங்கள். சர்வ அர்த்த தர்ஷன சர்வஜர் எல்லாம் தெரிந்தவரே நாராயணரே சொல்லுங்கோ. ஏன விஜாதம், யார் அறிந்தால் விஜாத மாத்திரேன இதை தெரிந்து கொண்டாலே பர ஆனந்தமேக பரமானந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஓ இவ்வளோ விஷயம் பகவான் இவ்வளோ சிருஷ்டிச்சிருக்கார், அப்படி எல்லாத்தையும் பகவானோட லிங்க் பண்ணால் தான் அந்த ஆனந்தம், பகவானோட சிருஷ்டி இப்படி இருக்கான்ட்டு ஆனந்தம் ஏற்படும். நாரத உவாச சிஷ்டத்வீப பிரமாணம் ச வத சர்வார்த்த தர்ஷன ஏன விஜ்ஞாத மாத்ரேன பர ஆனந்தமயः பவேத். ஸ்ரீ நாராயண உவாச कुशद्वीपस्य परितः कृतोद आवरणं महत् ततो बहिः क्रौच्चदीपः द्विगुणः स्यात् स्वमानतः. குஷத்வீபத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கிருத்த உதம் பார்த்துட்டோம் ஏற்கனவே, இந்த பக்கம் நெய்க்கடலை பார்த்துட்டோம். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா பகிகின்னு இந்த நெய்க்கடலை தாண்டினோடனே ஒரு தீபம் வருது, அந்த தீபத்துக்கு பேர் கிரௌச்ச தீபம். அது இந்த கிருத்த கடலை மாதிரி 2 மடங்கு. ஸோ 8 லட்சம் வந்துடுது, 8 lakh யோஜனை வந்துடுது. ஸோ அந்த கிரௌச்ச தீபம் திகுணக சியாத்து 2 மடங்காக இருக்கிறது. ஸ்வமானத்தகன மானன அளவுன்னு அர்த்தம், தன்னுடைய அளவில் இதை விட 2 மடங்கு இருக்கிறது. இந்த கிரௌச்ச தீபத்தில் தானே நம்ம கிரௌச்ச மலையை போய் அடித்தார் நம்ம சுப்பிரமணியர் இல்லையா, கிரௌச்சாசுரன் சொல்லி கிரௌச்ச மலையை உடைத்தார், தகர்த்தார். श्री नारायण उवाच कुशद्वीपस्य परितो कृतोत आवरणं महत् ततो बहिः क्रौञ्चद्वीपः द्विगुणः स्यात् स्वमानतः. क्षीर उदेन आवृतः भाति यस्मिन् क्रौञ्च अद्रिः अस्ति च नाम निर्वर्तकः सो अयं द्वीपस्य परिवर्तते. நாம நிர்வர்த்தக. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா பார்க்கடல், க்ஷீரம், சாரான உப்பு, க்ஷீரன பால். ஸோ பார்க்கடல் இருக்குது அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிரௌச்ச தீபம், இதில் கிரௌச்ச அத்ரிகி பெரிய ஒரு மலை, கிரௌச்ச மலை இருந்திருக்கு. ஸோ அத்ரிகி அஸ்தி இருக்குது. நாம நிர்வர்த்தக அதோட பேர், இந்த கிரௌச்ச மலைங்க இருக்கிறதுனால தான் அந்த தீபத்துக்கே கிரௌச்ச தீபம்னு பேர் வந்தது. நாமத்தை நிர்மாணம் பண்ணுகிறது, நாமத்தை இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த கிரௌச்ச மலை இருக்கிறதுனால. ஸோ அயம் தீபஸ்ய பரிவர்த்ததே, இந்த மலையாகப்பட்டது இந்த தீபத்தை சுற்றிலும் பெரிய மலையாக நின்று கொண்டிருக்கிறது. क्षीर उदेन आवृतः भाति यस्मिन् क्रौञ्च अद्रिः अस्ति च नाम निर्वर्तकः सो अयं द्वीपस्य परिवर्तते. यो असौ गुहस्य शक्त्या च भिन्नकुक्षिः पुरा अभवत् क्षीर उदेन आसिच्यमानः वरुणेन च रक्षितः. ஸோ இந்த மலை யகன இந்த மலை வந்து குஹசிய சக்தியா, குகனுடைய வேல், சக்தின வேல், சக்தி ஆயுதம் கொடுத்தா இல்லையா தேவி. ஸோ அந்த ஆயுதத்தால் குகனால் பின்ன குச்சிக்கு பிளந்து போயிடுது, வயறு பிளந்து போச்சுன்னு அந்த 2 உடச்சு விட்டார் அவர். ஸோ பின்ன குச்சிக்கு புறா அபவத்து முன்னால் ஏற்பட்டது. அந்த மாதிரி க்ஷீர உதயன, க்ஷீரன பார்க்கடல், அந்த பக்கத்துலேருந்து பால்கடல் அடிக்கிறது அந்த மலையில் தெளிச்சுட்டு இருக்கு. ஆசிச்சியமானக நினைப்பதாலும், பார்க்கடலால் நினைக்கப்பட்டதாலும், வருணேன்னு ரட்சிதக, வருணன் தான் தண்ணி கடவுள். ஸோ அந்த வருணன் அந்த பார்க்கடலை எல்லாம் கடலை தண்ணியில் இருக்கக்கூடிய கடவுள், அந்த வருணனால் ரட்சிக்கப்பட்டதாலும், ரட்சிக்கப்பட்டது அவ்வளோதான். வருணன் பின்னாடி அது திருப்பி அந்த கிரௌச்ச மலையை ரட்சித்தான்னு எடுத்துக்கினாங்க. यः असौ गुहस्य शक्त्या च भिन्नकुक्षिः पुरा अभवत् क्षीर उदेन आसिच्यमानः वरुणेन च रक्षितः. कृतपृष्ठः नाम यस्य विभाति किल नायकः प्रियव्रत आत्मजः श्रीमान् सर्वलोक नमस्कृतः. அவ்வளோதான். பிரியவிரதனோட பிள்ளை கிருதப்பிருஷ்டன் தான் இந்த தீபத்துக்கு அதிபதி, கிரௌச்ச தீப அதிபதி கிருதப்பிருஷ்டன். அவன் தான் நாயகனாக தலைவனாக இருந்தான். சர்வலோக நமஸ்கிருதக ஸ்ரீமான், ரொம்ப ஸ்ரீ பொருந்தியவன், ஐஸ்வர்யம் மிகுந்தவன், எல்லா லோகத்தாரும் நமஸ்காரம் பண்ணக்கூடியவனாக அந்த கிருதப்பிருஷ்டன் இருந்தான். कृतपृष्ठः नाम यस्य विभाति किल नायकः
प्रियव्रत आत्मजः श्रीमान् सर्वलोक नमस्कृतः स्वद्वीपं तु विभज्यैव सप्तदा स्व आत्मजान् ददौ पुत्रनामासु वर्षेषु वर्षवान् सन्निवेशयन् स्वयं भगवतः तस्य शरणं सञ्जगामः. அவ்வளவுதான். தன்னுடைய தீபத்தை 7 குழந்தைகள் ஸ்வ ஆத்மஜான் சப்ததா 7 பிள்ளைகள் 7 பேருக்கு நல்லா பிரித்து கொடுத்தான். தன்னுடைய நாட்டை விபஜ்யான பிரித்து கொடுத்தான். புத்திரநாமசு வருஷேஷு புத்திரனோட பெயர்களையே கொண்ட நாடுகள், புத்திரனோட பெயரும் நாடுகளோட பெயரும் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி பிரித்து கொடுத்து வருஷப்பான் சன்னிவேஷயன், வருஷப்பான தலைவர்களாக வருஷத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்களை உட்கார்த்தி வைத்து, நிவேஷயன் அவர்களை அமர்த்தி விட்டு, ஸ்வயம் தானே பகவதக சரணம், ஸோ தஸ்ய பகவதக சரணம் தன்னுடைய கடவுளுடைய அது சரணத்தை அடைந்தான். சஞ்சகாமக, ஸோ பகவான் திருவடியில் அவர் சேர்ந்தார். ஸ்வத்வீபம் தூ விபஜ்ய ஏவ சப்ததா ஸ்வ ஆத்மஜான் ததௌ புத்ரநாமாசு வர்ஷேஷு வர்ஷபான் சன்னிவேஷயன் ஸ்வயம் பகவதः தஸ்ய சரணம் சஞ்சகாமः. आमः मधुरः च एव मेघपृष्ठः सुदामकः व्राजिष्ठः लोहितार्णश्च वनस्पतिः इतीव च नगा नद्यश्च सप्त एव विख्याता भुवि सर्वतः. ஸோ அந்த நாடுகளோட பேர் அல்லது பிள்ளைகளோட பேர் ஒரே பேர். ஆமன் ஒருத்தன் பேர், மதுருகன்னு ஒருத்தன் பேர், அந்த ஊருக்கும் அதே பேர். மேகபிருஷ்டன், சுதாமகன், பிராஜிஷ்டன், லோகிதார்ணன், வனஸ்பதி, இப்படி 7 பிள்ளைகள் பேரில் 7 நாடுகள் உண்டாயிடுத்து. நகா நதியக, நகானா அசையாத்தது எது? மலை. மலைகளோட பேர் நதிகளோட பேர் 7, எல்லாம் 7. விக்கியாத்தா புவி சர்வதகா, எல்லா இடத்துலையும் 7 பூமியில் ஓடுகிறது. அந்த தீபத்தில் 7 நதி 7 மலை. ஆமஹ மதுரஹ ச ஏவ மேகப்ருஷ்டஹ சுதாமகஹ பிராஜிஷ்டஹ லோஹிதார்ணश्च வனஸ்பதிஹ இதீவ ச நகா நத்யஹ ச சப்த ஏவ விக்யாதா புவி சர்வதः. சாந்தி. சாரி. शुक्लः वैवर्धमानश्च भोजनश्च उपबर्हणः नन्दश्च नन्दनः सर्वतो भद्र इति कीर्तिताः. ஸோ மலையோட லிஸ்ட் முதல்ல கொடுக்குறார். சுக்லமலை, வர்தமான மலை, போஜன மலை, உபபர்கண மலைன்னு பறைய, நந்தமலை, நந்தனமலை, சர்வதோபத்ர மலை, இப்படி 7 மலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்திதாக. शुक्लो वैवर्धमानश्च भोजनश्च उपबर्हणः नन्दश्च नन्दनः सर्वतो भद्र इति कीर्तिताः. अभया अमृतौका च आर्यका तीर्थवती इति च वृत्ति रूपवती शुक्ला पवित्रवती कातता. நதிகளோட பேர் சொல்றார். அபயா நதி, அமிர்தஓகா அப்படின்னே ஒரு நதி அமிர்தஓகா, ஆர்யகா தீர்த்தவதி, விருத்தி ரூபவதி, அப்புறம் சுக்லா, பவித்ரவதிகா, இப்படி 7 நதிகள் ஓடித்து. அபயா அமிர்தௌகா ச ஆர்யகா தீர்த்தவதி இதி ச விருத்தி ரூபவதி சுக்லா பவித்ரவதி காததா. एतासां उदकं पुण्यं चातुर्वर्गेण पीयते पुरुष ऋषभौ तद्वत् द्रविण आख्यश्च देवकः एते चातुर्वर्णजाताः पुरुषा निवसन्ति. ஸோ இதோட தண்ணியை யாரெல்லாம் 4 வர்ணத்தாரும் யூஸ் பண்ணுறா, குடிக்கிறா எல்லாம் பண்ணுறா. புண்ணியமான 4 ஜாதியில் வந்தவா வர்ணத்தார். அவளுடைய வர்ணத்தோட பேர் வந்து புருஷான்னு ஒரு வர்ணம், ரிஷபன்னு ஒரு வர்ணம், அப்புறம் திரவிண வர்ணம், அப்புறம் தேவகக, இப்படி 4 வர்ணத்தார்கள். ஏதே சதுர்வர்ண ஜாத்தாக, இப்படி 4 வர்ணத்தார்களும் புருஷாக நிவசந்திகி, அந்த நாட்டில் வசிக்கின்றார்கள். இந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்காவா. उदकं पुण्यं चातुर्वर्ण्येन पीयते पुरुष ऋषभौ तद्वत् द्रविण आद्यश्च देवकः एते चतुर्वर्णजाताः पुरुषा निवसन्ति.
तत्रत्याः पुरुषाः आपो वयं देवमपापतिं पूर्णेन अञ्जलिना भक्त्या यजन्ते विविधक्रियाः. ஸோ இந்த ஊரில் எந்த காடை கும்பிடுறான்னு பார்த்தானா ஆப்போமயம் பதிம் அபாம்பதிம் ஆப்போமயம் அபாம்பதிம், அதாவது தண்ணீராகவே இருக்கக்கூடிய வர்ண பகவானை அபாம்பதிம், அப்பான தண்ணி, அப்புன்னா தண்ணி. ஸோ தண்ணியுடைய கடவுளாகப்பட்ட வருணனை இந்த ஊரில் உள்ள புருஷர்கள் எல்லாருமே அவரை ஸ்துதி பண்ணுகிறார்கள். பூர்ணேன அஞ்சலினா கை குவித்து நன்றாக பக்தியோடு கூட யஜந்தே பலவிதமான யாகங்கள், விவித கிரியா பலவிதமான யாகங்களால் அந்த பகவானை கும்பிடுகிறார்கள். இந்த லோகத்துக்காரர்கள் கடவுள் வந்து வர்ணன். तत्रत्याः पुरुषाः आपोमयं देवम् अपापतिं पूर्णेन अञ्जलिना भक्त्या यजन्ते विविधक्रियाः. வாசிங்க சாந்தி. आपः पुरुषवीर्याः स पुनन्तीः ऊः भुवः स्वरः तानः पुनित अमीवग्निः स्पृशताम् आत्मना भुवः इति मन्त्र जप अन्ते च स्तुवन्ति विविधैः स्तवैः. அந்த ஸ்வரகாங்கிறது தப்பு, ஸ்வகான்னு இருக்கணும், அது ராவை வெட்டிடுங்க. ஸ்வகான ஸ்வர்கம். ஸோ பூஹு பூஹா ஸ்வகா, பூமி அந்தரிக்ஷம், ஸ்வக ஸ்வர்கம். ஸோ ஆபகா கூப்புரா, ஹே வர்ண பகவானே, புருஷ வீரியாகாஸ்த, புருஷர்களுக்குள்ள தண்ணீராக வீரியமாக இருக்கிறீர், நீர் தான் வீரியம். பகவானோட இந்த புருஷ வீரியமாக இந்த வர்ணதேவனே நீர் தான் இருக்கிறீர். ஸோ மித்ரா வர்ணன், அது பார்த்தாலே நமக்கு வந்து அந்த அவர் எந்த பார்ட்டுக்கு இதுன்னு பார்த்தாலே ஆண்குறியில் இருக்கக்கூடிய ஒரு மித்ரா வர்ணன் சொல்லுவா இல்லையா, மித்ரன் அந்த இதுக்கு பிரஜாபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அதனால நீதான் வீரியமாக புருஷனுக்குள்ள வீரியமாக இருக்கிறாய் ஹே வருணன் தேவனே. புனந்தீஹி, புனந்தீகின்னு புனிதப்படுத்தி கொண்டு எல்லா இடத்துலையும் பூஹு பூஹா ஸ்வகா, பூமியையும் அந்தரிக்ஷத்தையும் சொர்க்கத்தையும் புனிதப்படுத்தி கொண்டு நீ இருக்கிறாய். ஸோ புவக நகதா, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எங்களை, நகன எங்களை, பூமியில் இருக்கக்கூடிய எங்களை, அமீவக்னி, அதாவது பாபத்தை கொல்பவரேன்னு கூப்பிட்றா. அமீவன பாபம், ஆமயம், ஆமயம்னாலே தோஷம் பாபம் குற்றம் எல்லாம். ஸோ அமீவக்னி பாபத்தை கொல்பவரே ஹே வருணதேவனே, பூமியில் இருக்கக்கூடிய எங்களை ஆத்மனா ஸ்பிருஷதாம், நீ உன்னாலே எங்களை தொடு அப்படின்னு அர்த்தம், எங்களுக்குள்ளே நீ வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா வருணதேவனை நோக்கி. இதி மந்திர ஜபாந்தே, இவ்வாறு மந்திர ஜபத்தை முடித்து ஸ்துவந்தி விவிதைகி ஸ்தவைகி, இந்த மந்திர ஜபம் இது, அதுக்கப்புறம் சாதாரண ஜபங்கள் எல்லாம் பஜனை எல்லாம் பண்றாவா அப்படிங்கிற விவிதைகி ஸ்தவைகி, இன்னும் மற்ற ஸ்துதிகளாலும் இந்த மந்திர ஜபம் முடிந்தவொடனே அந்த வருணதேவனை ஸ்துதிக்கிறார்கள். आत्मनाभुवः इति मन्त्र जप अन्ते च स्तुवन्ति विविधैः स्तवैः. सर्वं जगदम्बार्पणमस्तु.